ஸ்டார்ட்டிங்கில் நம்மளோட ஹோசா ஹீரோயின் ஜியாவை காமிக்கிறாங்க. அவங்க 2 பேருமே பக்கத்தில் அங்கே க்ளோஸாக இருந்துட்டுருக்காங்க. ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி போட்டு தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க போல். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அவன் கூட வந்துட்டு கிஸ் பண்ணிவிட்டு உனக்கு இப்படிப்பட்ட பொண்ணுங்க தானே ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. 2 பேருமே சேர்ந்து அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் எப்படி இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே பப்ளோ வந்துட்டு அங்கே அவங்க ஃப்ரெண்ட்கிட்ட கால் பண்ணி பேசிகிட்டே போயிட்டுருக்கும்போது நம்ம ஹீரோவுமே அங்கே தான் இருக்கான். நம்ம ஹீரோயின் அவன் பார்த்ததுமே இதுக்கப்புறம் தான் கேமே ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்ருக்கான். ஹீரோயினுக்கு ஃபினான்சியலாக ப்ராப்ளம் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்திருக்கா. அப்போ அவங்க ஃப்ரெண்டு நீ பார்த்து வந்து ஃபேஸ் பண்ணுப்பான்னு சொன்னதும் இருக்கட்டும் பரவாயில்ல, அவனும் நானுமே கிளாஸ்மேட் தான், நாங்கள் வந்து பார்த்து பேசிக்கிறோம் அப்படின்ற சொல்லும்போது அவன் பார்த்தா அங்கே ஸ்மோக் பண்ணிவிட்டு அங்கே பொண்ணுங்க எல்லாமே லைன் கட்டி வரிசையில் நிற்கிறாங்க. அவன்ட்டு அங்கே இன்டர்வியூ கொடுக்கறதுக்காக உன் ஃபேஸில் போட்டிருக்க மேக்கப்பை பார்த்தியா, உன் ஹீல்ஸை பார்த்தியா, இதெல்லாம் வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டு அவன் ஒவ்வொரு பொண்ணையாக வந்துட்டு குறை சொல்லி அங்கே ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்து நின்னதுமே அந்த பொண்ணுங்க எல்லாத்தையுமே அதை கிளம்புங்க அப்படின்றத சொல்கிறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னப்பா ஸ்கூல் படிக்கும்போது ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்தால் இந்த மாதிரி வந்து டியூட்டிக்கு வந்திருக்காளேன்னு சொன்னதும் இப்போ நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே வந்து அவள் விசாரித்ததுமே நீங்கள் ட்விட்டர் வந்து தேவைப்பட்டதாக கேள்விப்பட்டேன், அதனால தான் நான் வந்து இங்கே வந்திருக்கேன்னு சொன்னதும் அப்போ அங்கே அவன் நீ வந்துட்டு என்ன நான் கொடுத்த அந்த ஃபார்மில் இருக்க எல்லாத்தையுமே வந்துட்டு கரெக்டாக வந்து நீ படிச்சியான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஆமாம் நான் கரெக்டாக வந்து படிச்சிட்டேன்னு சொல்கிறப்ப சரி ஓகே அப்படின்னா வந்துட்டு நீ எல்லாத்துக்கும் ரெடி தானான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு எல்லாமே லைசன்ஸ் வச்சுருக்கேன் பாருங்கள், எனக்கு குக்கிங் எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டாக தெரியும்னு சொல்லிட்டு கேட்டிருக்கா. அப்பா அவன் நான் அதை பற்றியே பேச கிடையாது, நான் ஃபைனலாக வந்துட்டு எழுதின விஷயத்தை பற்றி தான் கேட்குறேன்னு சொன்னதும் எனக்கு இன்னுமே வந்துட்டு அதில் எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. சரி கிஸ் பண்ணேன்னு சொன்னதும் நான் கிஸ்மே இப்போ வரைக்கும் யாரையும் பண்ணது கிடையாதுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ஷாக் ஆகிட்டு என்ன பேசிகிட்டு இருக்க, 3 இயர்ஸாக நீ ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன்னு கேள்விப்பட்டேன், அப்படியுமா வந்துட்டு எதுவுமே நடக்கலன்னு சொல்லிட்டு கேட்டதும் தயவு செஞ்சு நீ இப்படிலாம் வந்துட்டு ஆளுங்க முன்னாடி ரொம்ப என்னை இன்சல்ட் பண்ணாதான்னு அவள் சொல்கிறா. அப்போ அவன் சரி ஓகே நான் வந்துட்டு இப்போ ரூம் புக் பண்ணுறேன், என் கூட நீ சேர்ந்து வான்னு சொல்லிட்டாங்க. அவளை அங்கே கூட்டிகிட்டு போயிடுறான். கொடுத்து அங்கே வந்து பற்ற வைக்க சொன்னான், அது கூட வந்துட்டு தெரிய மாட்டுது. அதை பார்த்தாங்க அவன் வந்து சிரிச்சிட்டேவும் அதை வந்துட்டு பற்ற வைக்க வந்துட்டு சொல்லி கொடுக்குறான். நான் நெக்ஸ்ட் டைம் வந்து கரெக்டாக பண்ணிடுறேன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. நான் உங்களுக்காக குக் பண்ணி ஸ்பைஸாக வந்துட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க பாருங்கள், டொமேட்டோவும் பீஃபும் அப்படின்ட்டு சொன்னதும் நான் வந்துட்டு இதை தான் சாப்பிடுவேன்னு உனக்கு எப்படி தெரியும்னு சொல்கிறப்ப நான் வந்து இது எல்லாத்தையுமே நீங்கள் காலேஜில் படிக்கும்போதே நான் பார்த்துட்டு இருந்தேன் நீங்கள் வாங்கி சாப்பிட்றது அப்படின்ற சொல்லிட்டு அவள் எடுத்து ஊட்டி விட்டுட்ருக்கா. ஸோ அப்படின்னா என்னை அப்போயும் இவள் நோட்டீஸ் பண்ணிட்டு இருந்தாலான்னு சொல்லிட்டு இவன் அதை பற்றி யோசிச்சுட்ருக்கான். நம்ம ஹீரோயின் நான் என்ன இப்போ வந்துட்டு செலக்ட் ஆகிட்டேனா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் ஃபஸ்ட்டு நீ கிஸ் பண்ண அப்படின்னா தான் நான் வந்துட்டு நீ செலக்ட் ஆகிட்டியா என்னன்னு தெரியும்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது ஏன்னா உன்னோட ஃபஸ்ட் கிஸ் அதுக்காக நீ ரொம்ப நர்வஸ் ஆகிட்ருக்கே அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு வேமா அங்கே போயிட்டு அவள் கிஸ் பண்ணதுமே அவங்க வந்துட்டு சிரிச்சிட்டேவும் ஒரு கிஸ் கூட உனக்கு வந்துட்டு பண்ண தெரியல பார்த்தியா அப்படின்ற சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி அவளை பிடிச்சிங்க கிஸ் பண்ணதுமே அவள் ரொம்பவே நர்வஸ் ஆகி போயிடுறா. ஏன் உனக்கு என்ன பயமாக இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அவள் ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயினை தூக்குனதுமே என்ன நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொன்னதும் நீ எப்படி வந்துட்டு ஒர்க் பண்ணுறேன்னு எனக்கு தெரிய வேணாமான்னு சொல்லிட்டு அவள் கூட கிஸ் பண்ணிவிட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். நம்ம ஹீரோயினுமே எங்கள் காசு எல்லாமே வாங்கிக்கிட்டு நான் வந்துட்டு இப்போ கிளம்பி வர்றேன், நான் கண்டிப்பாக நாளைக்கே வந்துட்டு பே பண்ணிடுவேன், நீங்கள் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறாங்க. பட் நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு இப்படிலாம் வேலை பண்ண வேண்டியதாக இருக்குது, என் குடும்பத்தை காப்பாற்றன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கவலையாக இருக்குது. அவனுக்கு அவங்க ஃப்ரெண்ட் கால் பண்ணிவிட்டு என்னப்பா பாயா இருந்தா நீ மேனா மாட்டியா அப்படின்ற சொல்லிட்டு இங்கே கிண்டல் பண்ணதும் மரியாதையாக பேசு அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுட்ருக்கான். சரி ஓகே நீ அவளுக்கு வந்துட்டு காசு எல்லாத்தையும் சென்ட் பண்ணுன்னு சொன்னதும் காசு வந்துட்டு எதுக்காக நீ இப்படிலாம் வந்துட்டு அவளுக்கு கொடுக்கணும், நீ ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துருக்கலாமேன்னு சொன்னதும் ஸ்ட்ரைட்டாக கொடுத்தா எப்படி வந்துட்டு அவள் வாங்குவா அப்படின்றத சொல்லிட்டுருக்கான். இந்த டைம் வந்து நான் அவளை எங்கேயுமே என்கிட்ட போக விட போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டே வெளியே வந்தால் நம்ம ஹீரோயின் நிற்கிறா. என்ன திரும்ப நீ வந்திருக்கன்னு சொல்லிட்டு அது கேட்டதும் ஸ்டார்டிங் வந்து பர்ஃபெக்டாக இல்லைன்னு நினைக்கிறேன், நான் திரும்ப உங்களுக்கு பர்ஃபெக்டாக எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் அவன் ஹாப்பி ஆகிட்டு அவளை அங்கே தூக்கிக்கிட்டதுமே ஆனால் நீ இப்போ வந்துட்டு கொஞ்சம் வேமா என்னை விட்டுறணும், நான் வீட்டுக்கு போகணுன்னு சொன்னதும் அவனுமே ஓகேன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு அங்கே டைரியில் பார்த்தா ஹீரோவோட ஃபோட்டோ தான் இருக்குது. 2 பேருமே ஸ்கூலில் ஒன்றா படிச்சிருக்காங்க. அங்கே ஃபார்ம் எல்லாமே ஃபில்அப் பண்ணி கொடுத்துருக்கான். அதெல்லாமே வந்துட்டு அவங்க வந்துட்டு பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு என்ன பே பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப மிட்டாயை தான் வந்துட்டு கொடுத்துட்ருக்கா. ஸோ வந்துட்டு அந்த மிட்டாயை சாப்பிட்டுட்டே அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருந்தாலுமே ஹீரோயினும் அவனை அப்படியே சந்தோஷமாயிட்டு பார்த்துட்டே இருந்திருக்கா. அவன் மேலே ஒரு க்ரஷ்மே இருந்திருக்கு. ஸோ நம்ம ஹீரோயின் இப்போ இதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு ஆனால் நான் திரும்ப இப்படி வந்துட்டு உன்னை மீட் பண்ணுவேன்னு நான் நினைக்கலையே அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப ஒரு பக்கம் ஃபீல் ஆகிட்டு இருக்கா.
அப்ப அவளுக்கு தன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்லேருந்து அங்கே கால் வருது. நம்ம ஹீரோயினுமே அங்கே மீட் பண்ண போனதுமே, அங்கே அவன பார்த்தா, "நீ ஏன் இங்கே வந்திருக்க?" அப்படின்ற செட்டு அங்கே பேசும்போது, "உன்னோட பழைய எல்லாத்தையுமே நான் கொண்டு வந்து குடுக்க வந்திருக்கேன். இந்தான்னு" செட்டு குடுத்ததுமே, அப்ப அவன் ரொம்ப ஷாக் ஆயிட்டுருக்கான். அங்க அவளோட ஃபியான்ஸேயுமே வந்ததும், "நான் தான் வந்துட்டு அவனோட நம்பர்லேருந்து கால் பண்ணேன்" அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின ரொம்பவே அவ இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஹீரோயின ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசினதும், அவன் "பேசாம இரு, நீ எதுக்காக இப்படி பேசுறன்னு" சொன்னதும், "எனக்கு உன்னோட காசு எதுவும் தேவை கிடையாதுன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்பவே கோவப்பட்டுட்ருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு, "நீ ஏன் இப்படி பேசுறன்னு" சொல்லிட்டு அவன் கேட்குறான். நம்ம ஹீரோயினுமே பயங்கரமா கோவப்பட்டுட்டு, "இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமே கிடையாதுன்னு" சொல்லிட்டு அங்கே பயங்கரமா வந்துட்டு சண்டை வந்துடுது. "அவன உன்னை அசிங்கப்படுத்தாம விட மாட்டேன், நீ மிஸ்ட்ரஸ் தானேன்னு" சொல்லிட்டு அங்கே ரொம்ப மோசமாக பேசினதுமே ஹீரோயினுக்கு பர்சனல் நடந்த சில விஷயங்கள் எல்லாமே இங்கே கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிட்டுருக்கு. ரொம்பவே பயந்து போயிடுறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். அப்போ அங்கே வந்ததுமே, "இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி அவகிட்ட நீ பிஹேவ் பண்ணேன்னு வச்சுக்கோமே, உன் பிரதர்கிட்ட சொல்லி ஒன்றும் இல்லாமல் பண்ணி விட்டுருவேன்னு" சொல்லிட்டு அவளை பார்த்து அவன் மிரட்டினதுமே, அந்த ஜெனி வந்துட்டு ரொம்ப பயந்து போயிடுறா. நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு, "நீ எப்படியும் வந்துட்டு மற்றவங்ககிட்ட இந்த மாதிரி வந்து பயந்தாங்குழியா இருந்துட்டுருப்ப, எதுக்கு அவங்கள வந்துட்டு நீ பேச வேணாமான்னு" சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருக்கும்போது, அங்கே அவனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அந்த லீவ் வந்து, "ப்ளீஸ் நீ வந்துட்டு என்னை விட்டுட்டு போயிடாத, நான் சில ரீசன்ஸால இப்படிலாம் பண்ண வேண்டியதாக இருக்குது, ஆனால் கூடி சீக்கிரம் நான் கண்டிப்பாக வந்துட்டு அவளை விட்டுட்டு வந்துடுவேன்" அப்படின்றத சொல்கிறான். எல்லா பிரச்சனையுமே சார்ட் அவுட் ஆன பிறகு நம்ம ஹீரோயின், "ஆனால் எதுவும் தேவை கிடையாது, எல்லாமே இதோட ஓவர் ஆயிடுச்சின்னு" சொன்னதும், "நீ என்ன இவனை லைக் பண்ணிட்டு இருக்க, இவன் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கியா, இவனை பற்றி எவ்வளோ ரூமர்ஸ் போயிட்டுருக்குன்னு உனக்கு என்ன தெரியுமா இல்லையா, இவன் சரியான வந்துட்டு ஒரு மாஃபியா" அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசினதுமே ஹீரோ ரொம்ப கோவமாயிட்டு போட்டு அடித்ததும், அங்கே அதை பார்த்துட்டு ஹீரோயின், "தயவு செஞ்சு நீங்கள் அடிக்காதீங்கன்னு" சொல்லிட்டு அங்கே வந்துட்டு 2 பேருமே சேர்ந்து கிளம்பிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின்ட்ட, "நீ வந்துட்டு அவன்கிட்ட சொல்ல வேண்டியதானே நம்மளோட ரிலேஷன்ஷிப் என்னன்னு" சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது, நம்ம ஹீரோயின், "நான் எப்படி இதை போய் சொல்ல முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க" அப்படின்ற சொல்லிட்டு அவள் கேட்குறா. அப்போ அவன், "ப்ளீஸ் நீ வந்துட்டு வா வெளியே" அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கூப்பிடும்போது, வேணுக்குனே நம்ம ஹீரோயினை பிடிச்சி அவன் ஃபோர்ஸ் பண்ணி அவன் முன்னாடி அங்கே வந்துட்டு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோயின்ட்ட, "எதுக்காக நீ வந்துட்டு இன்னுமே அவனை லைக் பண்ணிட்டுருக்க, அதனால தான் இப்படிலாம் வந்து பயந்துட்டுருக்க பேசுறதுக்குன்னு" சொன்னதும், "அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்களாம் வந்துட்டு இப்படிலாம் கற்பனை கண்டுட்டு இருக்காதீங்க" அப்படின்றத சொல்கிறா. அங்கே வீட்டுக்கு வந்துட்டு அங்கே தாத்தா போட்டு பயங்கரமாக அடிக்கிறாரு. "உனக்கு அசிங்கமாக இல்லையாடா, எதுக்காக இப்படி கேவலமாக வேலை பண்ணிகிட்ருக்க, என்னமோ வந்துட்டு பொண்ணுங்களை லைன் கட்டி நிற்க வச்சு சூஸ் பண்ணிட்டு இருந்தியாமே, நீ எதுக்கு என் பேரை கெடுக்க வந்திருக்கேன்னு" சொன்னதும், "இதெல்லாம் ஜஸ்ட் ஃபீலிங் தான், நீங்கள் எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, நான் ஒன்றும் வந்துட்டு அப்படிலாம் தப்பு பண்ணலையே, பாட்டி மேலே உங்களுக்கு வந்தது இல்லையா ஃபீலிங்" அப்படின்றத சொன்னதும், "என்ன எதிர்த்து பேசுறியாடான்னு" சொல்லிட்டு போட்டு அடிக்கும்போது நம்ம ஹீரோயின், "தயவு செஞ்சு நீங்கள் இப்படிலாம் வந்துட்டு போட்டு அடிக்காதீங்க" அப்படின்றத சொன்னதும், "ஏய் சின்ன பொண்ணு, நீ யார் ஃபஸ்ட்" அப்படின்ற சொல்லும்போது, எங்கள் அப்பா வந்துட்டு ப்ரொஃபஸராக இருக்காருன்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறப்ப அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிட்டு, "அந்த குடும்பத்து பொண்ணா, அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்துட்டு ஏற்றுக்க மாட்டேன், உன்னால தான் அவன் பைத்தியமாகி இருந்தானா" அப்படின்ற சொல்லிட்டு அவர் பாட்டு அங்கே வந்துட்டு கோவப்பட்டு பேசினதுமே, அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோ, "நீ கிளம்புன்னு சொல்லிட்டு நீங்கள் தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் தலையிடாதீங்க தாத்தா, நான் யாருக்காக வந்துட்டு அவளை விட்டு கொடுக்க மாட்டேன்னு" சொன்னதும், "நீ வந்து திரும்ப கிறுக்கை மாதிரி சுற்றிட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு விட்டுட்டு போனேன்னா இந்த கம்பெனி பொறுப்பெல்லாமே உங்ககிட்ட எப்படி நான் கொடுக்க முடியும்னு" சொன்னதும், "இந்த கம்பெனி எல்லாத்தையுமே நான் நல்லபடியாக பார்த்துக்குவேன், நீங்கள் வந்துட்டு இந்த விஷயத்தில் தலையிடாதீங்க" அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்பவே இங்கே கோவப்பட்டுட்டு இருக்கான். தாத்தாக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்னத்தை சொன்னாலும் இவன் ஏற்றுக்க மாட்டானேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு இருக்கு. ஹீரோயின் ஹீரோட்ட அங்கே வந்து அவனுக்கு மெடிசன்லாம் போட்டுட்டு, "உங்கள் தாத்தா வந்துட்டு ரொம்பவே மோசமாக பிஹேவ் பண்ணிட்டாருப்பா, நீ எதுக்காக வந்துட்டு என்ன சூஸ் பண்ண, அவருக்கு என் மேலே வந்துட்டு என்ன கோவம், நான் வந்துட்டு உன்னோட ட்விட்டராக இருக்கிறது பிடிக்கலையா" அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது, "அப்படிலாம் ஒன்றும் கிடையாது" அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். "எல்லா பொண்ணுங்களும் என்னோட ப்ராப்பர்ட்டிஸ்க்காக என் பின்னாடி சுற்றுறாங்கல்ல, அதனால தான்" சொன்னதும், "நான் என்ன அவரோட வீட்டு மருமகளா, என் மேலே இந்த மாதிரிலாம் அவர் கோவப்படுறதுக்கு" அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. பேசாமல் கான்ட்ராக்டில் இன்னும் சில விஷயங்களுமே ஆட் பண்ணிக்கலாம், உனக்கு வந்துட்டு யாருமேனாச்சும் லவ் வந்துச்சுன்னா நம்ம அப்போவே இதை வந்துட்டு எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எழுதிக்கலாமான்னு சொன்னதும், "அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாதுன்னு" சொல்லிட்டு அவன் ரொம்பவே இங்கே வந்துட்டு கோவப்பட்டுட்டு இருக்கான். என்ன பிளான் பண்ணால் இவன் என்ன பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ அவன், "சரி ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு எனக்கு வந்து கிஸ் கொடுன்ற மாதிரி அங்கே வந்துட்டு ரியாக்ஷன் பண்ணதுமே இவள் ஃபஸ்ட்டு ஷாக் ஆகுறா. சரி கிஸ் கிஸ் தானேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கொடுக்க போகிறப்ப அவன் வேணுக்குனே வந்துட்டு கொஞ்சம் நிமிந்துட்டதுமே கழுத்தில் போய் அங்கே வந்துட்டு கிஸ் வந்துட்டு பட்டுது. ஸோ அங்கே அதை பார்த்துட்டு அவள் ரொம்பவே கோவமாயிட்டு, "நீ இதெல்லாம் வேணுக்கு தானே பண்ணிட்டுருக்க" அப்படின்ற சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது, "நான் உன்கிட்ட வந்துட்டு சிகரெட் தான் எடுத்துற சொன்னேன், நீயா வந்துட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னா என்ன பண்ணுறதுன்னு" சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறான். அதை பார்த்துட்டு ஹீரோயின் நல்லாவே வந்துட்டு போய் சொல்கிறான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அவன் பார்த்தா, "உனக்கு கிஸ் வேணும்னா நேரடியாக வந்துட்டு பண்ண வேண்டியதானே" அப்படின்ற சொல்லிட்டு பக்கத்தில் வந்ததும், என்னை விடுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே தாத்தா வந்துட்டு கதவை நாக் பண்ணிவிட்டு, "கதவை ஓப்பன் பண்ணுன்னு" சொன்னதும், "நான் ஓப்பன் பண்ண மாட்டேன், நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு நல்லா தெரியும்னு" சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ அங்கே, "நான் பட்லரை விட்டு கதவை ஓப்பன் பண்ண வைக்கணுமான்னு" சொன்னதும்,
சொன்னதும் தேவையில்லாமல் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க தாத்தான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுருக்கான். நான்லாம் போக மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு எந்த போக மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டுருக்கான். நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் வந்துட்டு உங்கள் அப்பாவோட பிஸ்னஸை பற்றி எல்லாமே வந்துட்டு தெளிவாக விசாரித்து எல்லாம் ஹெல்ப்புமே பண்ணுவேன் அப்படின்ட்டு சொன்னதும் பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்துட்டு ரூடாக இருக்கான். பட் எவ்வளோ மனசு நல்லவனாக இருக்கான் அப்படின்ற சைட் அவள் யோசிச்சுட்ருக்கா. மார்னிங் அந்த ஜெனி நம்ம தாத்தாட்ட வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருக்கா. அப்போ ஹீரோவும் ஹீரோயினுமே வர்றாங்க. என்னாச்சு இப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது, எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட எனக்கு வந்து என்கேஜ்மெண்ட் என்னோட அப்பா வந்து பிரேக்கப் பண்ணிட்டாரு, எனக்கு ரொம்பவே அசிங்கமாயிட்டுருக்கு, இதுக்கெல்லாம் காரணம் இவ தான், நீ தான் வந்துட்டு என்னை என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கணும்னு சொன்னதும் என்னது உன்னை என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கணுமான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கான். அப்போ தாத்தா வந்துட்டு பேசாமல் வந்துட்டு இவ்வளோ கூட மேரேஜ் பண்ணி வச்சிடலாம், இவ்வளோ பண்ணி வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சதும் தாத்தா நீங்கள் வந்துட்டு என்ன யோசிக்கிறீங்கன்னு நினச்சி எனக்கு நல்லாவே புரியுது, ஆனால் அது கண்டிப்பாக நடக்காது அப்படின்றதாமே சொல்கிறான். நான் வந்துட்டு தெருவில் போகிற எல்லாத்தையுமே பிடிச்சி மேரேஜ் பண்ண முடியுமான்னு சொன்னதும் அப்போ என்ன பண்ண மாட்டேன்னா இவ்வளோ போய் பண்ணுவேன் அப்படின்ற சைட் அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவப்பட்டுருக்கான். அப்போ அங்கே ஸ்ட்ராபெரி வந்து இருக்குது, நீ க்ளீன் பண்ணி கொண்டு வான்னு சொன்னதுமே அதை எடுத்துகிட்டு போனால் இவனுமே பின்னாடியே போனதுமே எங்கே போயிட்டுருக்க நில்லுன்னு சொன்னதும் ரொம்ப கோவமாயிட்டு தாத்தா நீங்கள் வந்துட்டு அவளை ஒரு வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணுறத ஸ்டாப் பண்ணுங்க, அவள் வந்து என்னோட வந்துட்டு வருங்கால ஒய்ஃப் ஆக போகிறவ, அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போனதுமே தாத்தா என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும் நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவர் அங்கே வந்துட்டு கேட்டுட்ருக்காரு. நம்ம ஹீரோயின் நாங்கள் ஸ்ட்ராபெரி எல்லாத்தையுமே வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டுருக்கா. பட் அவளுக்கு ஒரு பக்கம் கவலையாக இருக்குது, எனக்கே எவ்வளோ கவலையாக இருக்குது அவளை வந்து மேரேஜ் பண்ணான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்ண போகும்போது என்ன வேலை பண்ணிகிட்ருக்கா, பகல் நேரத்தில் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னதும் ஹாப்பியாக கிஸ் பண்ணுறதுக்கு எந்த நேரமாக இருந்தால் என்னன்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷமாயிட்டு கிஸ் பண்ணும்போது தாத்தா அங்கே வந்துடுறாரு. தாத்தா வந்திருக்காருன்னு சொன்னதும் விட அந்த கிழமை பார்க்கட்டும் அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டுருக்கான். ஸ்ட்ராபெரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது, சாப்பிட்றியா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கொடுத்தா அது ரொம்பவே இங்கே புளிப்பாக இருக்குது. அதை பார்த்துட்டு அவள் கோவமாயிட்டு முகத்தை ஒரு மாதிரி வச்சுட்டு பார்த்துச்சேக்கா. இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நீ வந்துட்டு ஏதாச்சும் பேசிட்டு பண்ணிட்டு இருந்தேன்னா இப்படி தான் உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்ட்டு தான் சொல்கிறான். அப்போ அங்கே கால் பண்ணி வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட் வந்து பேசுகிறாங்க. சரி ஓகே நான் வரேன் அப்படின்ட்டு தான் சொல்கிறான். அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு இப்படி உன் சிஸ்டர் வந்து இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவன் சொன்னதுமே அதை கேட்டுட்டு இவ எதுக்காக இப்படிலாம் அசிங்கம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவமாயிட்டு இருக்கான். இவனோட சிஸ்டர் தான் போல அந்த ஜெனி. ஃபேமிலியை பற்றி விசாரிச்சேன்னு சொன்னது அவங்க அப்பா ஏகப்பட்ட வந்துட்டு ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. பட் எதுவுமே வந்துட்டு சக்ஸஸ் ஆகாமல் எல்லாமே வந்துட்டு ஃபெயிலியர் ஆகிருக்கு. அதனால தான் அவர் மனசு உடைஞ்சு அந்த மாதிரி வந்துட்டு முடிவு எடுத்திருக்காரு. அவங்க அம்மாவுக்குமே இப்போ கேன்சர் இருக்குது. ஸோ அதுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட காசு தேவைப்படுது. அதனால தான் இந்த பொண்ணு இந்த வேலைக்குமே வந்திருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது இவன் ஸ்மோக் பண்ணிகிட்டே நீ வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு எக்ஸ்பென்சிவான டாக்டர்ஸ் எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணு, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு எவ்வளோ காசு செலவானாலுமே நான் வந்து பண்ணுறேன். ரெண்டாவது அவங்க அப்பா வந்துட்டு ப்ராஜெக்ட் யார் கூட பண்ணிட்டு இருந்தாருன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்ற சொல்லிட்டு பேசுகிறப்ப சரிப்பா அந்த பொண்ணை பற்றி நீ என்ன நினச்சிட்டு இருக்க, அவள் வந்துட்டு என்ன உன் கூட சேர்ந்து வந்துட்டு இருக்கிறதுக்கு ரெடியாக இருக்காளா, ஒய்ஃப் ஆகுறதுக்குன்னு சொல்லிடணும், நான் வந்துட்டு இதை பற்றி இப்போதைக்கு பேச விரும்பல அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக அங்கே போயிருக்கா. அவங்க ஃப்ரெண்டு என்ன நீ சொல்லிட்டு இருக்க, நம்ம கிளாஸ்மேட்டை மீட் பண்ணியா அப்படின்ற சொல்லி கேட்டதும் ஆனால் வந்துட்டு எனக்கு என்ன டவுட்டுனா அவங்க தாத்தா வந்து என்னை வந்து பேரை கேட்டதுமே ரொம்ப ஷாக் ஆகிட்டு ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணார். என்னோட அப்பாவோட விஷயங்களை பற்றி வேறு யாருக்காச்சும் தெரிஞ்சிருக்குமா அப்படின்ற செட் அங்கே கேட்கும்போது அங்கே திரும்பி பார்த்தா அங்கே அந்த லீவ் வந்து உட்காந்து தண்ணி போட்டுட்ருக்கான். ஹீரோயின் என்னாச்சு இவனுக்குன்னு கேட்டதும் உனக்கு என்ன விஷயம் தெரியாதா, எல்லாமே போட்டுக்கிட்டு போயிடுச்சு, அதனால தான் இப்படி ஐயா சோகத்தில் திரியிறாரு அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் இவன்ட்ட போய் கேட்டுப்பாரு, ஏன்னா உங்கள் அப்பா வந்துட்டு ரொம்பவே இவன் கூட தான் க்ளோஸ் அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. அவளுமே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே வந்துட்டு அந்த மியூசிக் பிளேயர் அங்கே வந்துட்டு அவள் தொலைச்சிட்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது இது எங்கே வாங்கினேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற சில பேசும்போது இது ரொம்பவே எக்ஸ்பென்சிவ்ப்பா, நான் வந்துட்டு யாருக்காகவும் கொடுக்க விரும்பலை, பட் நீ என்னோடய ஃப்ரெண்டு, ஸோ வந்துட்டு நம்ம எல்லாருமே சிஸ்டர் மாதிரி, நான் உனக்காக வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன், நீ வந்து யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு கொடுன்னு சொன்னதும் அவளுமே அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுங்க தேங்க்யூ சொல்லிட்டுருக்கா. பிறகு அவனை மீட் பண்ணுறதுக்காக அவங்க கிளம்பி போய் நான் வந்துட்டு உன்ட்ட வந்து சில விஷயங்கள் கேட்கணும், என்னோடய அப்பா வந்துட்டு சூசைட் பண்ணிக்கும் போது உன்ட்ட தான் ஃபைனலாக அவர் பேசினார், ஏதாச்சும் ப்ராஜெக்டை பற்றி நான் வந்து பேப்பர்ஸ் கொடுத்தாரா, ஏதாச்சும் உன்ட்ட சொன்னாரா அப்படின்ட்டு சொன்னதும் எனக்கு வந்துட்டு அது எதுவும் தெரியாதுன்னு அவன் சொல்கிறான். சரி அவர் யாரார் கூட சேர்ந்து கனெக்ஷன் வச்சுருந்தாரு அந்த டீட்டெயில்ஸ் ஆச்சு எனக்கு சொல்லுன்னு சொன்னதுமே நீ என் கூட சேர்ந்து திரும்பவுமே வந்துட்டு சேர்றேன்னு சொல்லு, நான் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னதும் அது எப்பயுமே நடக்க போகிறது கிடையாது, நீ எப்போ என்னை வந்துட்டு பிரேக்கப் பண்ணிட்டு போனையோ எல்லாமே அதோட ஓவர் ஆயிடுச்சு அப்படின்றத அவள் சொல்கிறா. நீ வந்துட்டு அவரோட ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தவன், உனக்கு வந்துட்டு மனசாட்சி இருந்தால் நீயாவே ஹெல்ப் பண்ணு, இல்லை வேணான்னா விட்டு நானே பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத, நான் கண்டிப்பாக வந்துட்டு ஹெல்ப்
பண்ணுறேன் அப்படின்றத அவன் சொல்லிட்டுருக்கான். அவன் எந்திரிக்கும் போது அங்கே வந்து பீரியட்ஸ் ஆயிடுச்சு போல். ஸோ அதை பார்த்துட்டு அவன் நீ நில்லுன்னு சொல்கிறப்ப எதுக்காக நீ என்ன டச் பண்ணுறேன்னு சொன்னதும் உன் ட்ரெஸ்ஸை பாருன்னு சொன்னதுமே அவன் ரொம்ப ஷாக்காகி போயிடுறான். தன்னோட கோட்டை கழட்டி அங்கே வந்துட்டு அவன் கவர் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் நீ ஒன்றும் டச் பண்ண வேணாம், நானே வந்துட்டு என்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே கோட்டை வச்சவங்க வந்துட்டு கட்டிட்டு ரொம்பவே அங்கே தேங்க்யூ சொல்லிட்டுருக்கா. நாளைக்கு நான் வந்துட்டு க்ளீன் பண்ணி உனக்கு கொடுத்துறேன்னு சொன்னதோ இது ஒன்றும் வந்துட்டு பெரிய மேட்ரு கிடையாது, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நீ திரும்ப சேரலான்னு மட்டும் ஐடியா பண்ணாத, எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சு அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு அவன் சொல்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு ஸ்மோக் பண்ணிகிட்டே அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அங்கே வந்துட்டு என்னப்பா என்னை பிக்கப் பண்ணுறதுக்கு உனக்கு டைம் இருக்கா, இங்கே வந்திருக்கேன்னு சொன்னதும் அங்கே அவன் சரி ஓகே நீ என்ன இந்நேரத்தில் இங்கே பண்ணிகிட்ருக்க, என்னை யார் கூட சேர்ந்து நீ வந்த அப்படின்ற சைட்டு அங்கே வந்துட்டு கேட்கும்போது இல்லை நான் வந்துட்டு தனியாக தான் வந்தேன்னு சொல்லிட்டு அவங்க போய் சொல்லிடுறா. ஏன்னா வந்துட்டு லீவ் கூட சேர்ந்து பேசின விஷயம் தெரிஞ்சா இவன் ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு ஏதாச்சும் வேலை பண்ணுவான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப பயந்து போயிடுறா. சரி ஓகே நம்ம போகலாம் அப்படின்ற சைட்டு அங்கே போகும்போது ஆனால் அவனுக்கு அங்கே ரொம்ப வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. எதுக்காக என்கிட்ட அவள் போய் சொல்கிறான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஹீரோயின் ப்ரொபோசர்ஸ் என்ன வந்துட்டு உனக்கு தெரியுமா அப்படின்ற செட் அங்கே கேட்கும்போது இவன் பிடிச்சி இவன் பக்கத்தில் அவ்வளோ க்ளோஸாக இழுத்துட்டு எதுக்காக நீ என்கிட்ட போய் சொன்னேன்னு சொன்னதோ நான் என்ன போய் சொன்னேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த கோட் யாரோடதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து வம்பு பண்ணி பிடிச்சி இழுத்துட்ருக்கான். எந்த மேனோடதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பிடிச்சி அங்கே கழட்டி எறியும் போது பிளட்டாக இருக்கதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகி போயிட்டு என்ன இதுன்னு சொன்னதோ அவள் வயிற்று பிடிச்சிட்ருக்கா. பிறகு அங்கே வந்துட்டு அவள் போய் அங்கே தூங்க ஆரம்பித்ததுமே இவன் கோட் எல்லாமே போற்றி விட்டுட்டு அங்கே வந்துட்டு அவளை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறான். அவங்க ஃப்ரெண்டுகிட்ட இந்த மெடிசன் வந்துட்டு கேட்டிருப்பான் போல். ஸோ அந்த மெடிசனை கொடுத்ததுமே அட பாவி நீ வந்துட்டு என்னை இந்த மாதிரி டயத்தில் கூட அந்த பொண்ணுகிட்ட அப்படி மிஸ்பே பண்ண பார்க்குற என்ன ஜென்மனின்னு சொன்னதும் வாய மூடிட்டு பேசாமல் அவள் என்னை வந்துட்டு சீட் பண்ணிட்டா அதனால் நான் கோவமாக இருக்கேன் அப்படின்ற சொன்னதும் என்ன சீட் பண்ணான்னு சொன்னதும் அவள் வந்து அந்த லீயை மீட் பண்ணியிருக்கா. பட் வந்துட்டு என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் மறைச்சிட்டா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். இன்றைக்கி நீ தான் என் கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்ணணும்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ இன்றைக்கி இங்கே முழிப்பு வரும்போது அங்கே வந்து ஃபுட் எல்லாமே அங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கதை பார்த்துட்டு நான் அவன்கிட்ட போய் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும், அவன் ரொம்ப கோவமாக இருப்பான்லான்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு அந்த ஃபுட் எடுத்துகிட்டு அங்கே போயிட்டுருக்கா. இவங்கள பார்த்தா அவங்க அப்பாவோட அந்த ப்ராஜெக்ட் இதெல்லாம் பற்றி அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு என்னோட கம்பெனியில் எப்போ நீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பேசிட்டு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி பேசினதும் அப்படின்னா இவனுங்க வந்துட்டு என்னை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கானுங்களா, என்னை பார்த்தா இவனுங்களுக்கு அவ்வளோ அசிங்கமாக இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே குப்பையில் தூக்கி அங்கே சாப்பாடை போட்டுட்டு அப்பாட்ட அங்கேருந்து போயிடுறான். ஃப்ரெண்டு எதுக்காக நீ இப்படி வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்க, இவ்வளோ தூரத்துக்கு நீ அழுக வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்ற சொன்னதோ அவள் எப்படி வந்துட்டு என்கிட்ட இந்த மாதிரிலாம் வந்துட்டு பிஹேவ் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவப்பட்டுருக்காங்க. நீ கவலைப்படாத அப்படின்ற சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு விஷயம் அவள் யோசிச்சுட்ருக்கான். நம்ம ஹீரோயின்ட்டு அவள் எப்படியாச்சும் லவ் ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே போயிருக்கான். அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு என்னப்பா நீ வந்துட்டு அவனை லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும் அப்படிலாம் எதுவும் இல்லையேன்னு சொல்லி இருந்திருக்கா. ஸோ இதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாகி போயிடுது. தன்னோட லவ் வந்துட்டு எதுவுமே அவள் புரிஞ்சுக்கவே இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கவலையாகிட்டு அவன் எல்லா விஷயங்களையுமே எதையுமே சொல்லாமல் அப்படியே மறைச்சிடுறான். ஸோ வந்துட்டு ஒரு பொண்ணுக்கு பின்னாடி இப்படி பைத்தியமாக நீ சுற்றுவன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல, அழுக வர செய்கிற, என்னால் நம்பவே முடியல. உண்மையிலே அவன் மேலே வந்துட்டு உனக்கு லவ் வந்துருச்சா, உண்மையிலே நம்ம சிஸ்டர் இன்லாக்கு வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட் தான், ரொம்ப நல்ல பொண்ணு, நீ பேசிப்பாருன்னு சொன்னதும் வாய முடிட்டு நீ பேசாமல் இருன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப இங்கே வந்துட்டு கோவமாயிட்டுருக்கான். அவன் உள்ளே போய் நம்ம ஹீரோயினை பார்க்க போனால் அவங்க பெட்டில் இல்லை. அதை பார்த்துட்டு அவன் ரொம்பவே பயந்து போயிடுறான். எங்கே போயிட்டா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு வேகமாக உள்ளே போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த லீயோட கோட்டை தான் அங்கே க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கவும் உனக்கே உட முடியாமல் இருக்குது, இந்த டயத்தில் எதுக்கு ரொம்ப ஜில்லுன்னு வாட்டர் வந்துட்டு தொட்டுட்ருக்குன்னு சொல்லிட்டு நான் வாஷ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே பிடிச்சி வாஷ் பண்ணிவிட்டு யாரோடதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது லீயோடதுன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகி போயிட்டு ஐயோ கடவுளை எனக்கு இப்படி கூட நிலமை வரும்னு நான் நினச்சி பார்க்கலையே, அவன் ட்ரெஸ் எல்லாம் போய் நான் வந்துட்டு இப்படி வந்து வாஷ் பண்ணுவேனான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவனுக்கு கவலையாயிடுச்சு. உனக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டு நான் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும் அதெல்லாம் வேணாம் நானே பண்ணுறேன், நான் வந்துட்டு உனக்காக எல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கு. சரி ஓகே உன்னோட ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி நீ சொல்லவே இல்லையேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவள் அதை பற்றி பேசினதுமே அதை எல்லாமே கேட்டுட்டு அவன் நம்ம ஹீரோயின்கிட்ட நீ வந்துட்டு உன்னோட ஃப்யூச்சர் பற்றி எதுவுமே கவலைப்பட தேவை கிடையாது, நான் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லணும், நீ தான் என்னோடய ஃப்யூச்சரே அப்படின்ற சிட்டங்க வந்து பேசினதுமே நம்ம ஹீரோயின் நான் உன் மேலே நம்பிக்கை வச்சுருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டேக்கா. 2 பேருமே இங்கே கிஸ் பண்ணவுமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் அவன் எந்திரிச்சு பார்த்தா அங்கே ஃபோனில் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அவளை அங்கே ஆளை காணமேன்னு சொல்லிட்டு அவன் வேமா அங்கே கிளம்பி வரான் பயந்து போய். நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கே லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோமே என்னாச்சு அப்படின்ற சைட் அவள் கேட்டுட்டு சாப்பாடு ரெடி பண்ணவான்னு சொன்னதும் வேமா ஹக் பண்ணிவிட்டு நீ என்னை விட்டுட்டு போயிட்டே என்னமோ நான்
நினச்சேன்னு சொன்னதும், ஏன்னா வந்துட்டு இதில் பெரிய மேட்ரு இருக்குது, எப்படினாலும் கான்ட்ராக்ட் 3 மந்த்ஸில் முடிஞ்சு போயிடும், அதுக்கப்புறம் நான் விட்டுட்டு போகணும்ல, நான் வந்துட்டு எனக்கு ஒர்க் தேடிட்டு இருக்கேன் அப்படின்றத சொன்னதும், நான் வந்துட்டு உனக்காக வந்து எல்லாமே பண்ணுறேன், நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க, நீ ரிசீவ் வந்துட்டு சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு வந்துட்டு நீ வந்து எல்லாமே வந்துட்டு என்கிட்ட கொடு, நான் வந்துட்டு எல்லாமே உனக்கு பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி ஓகே உன் ஃப்ரெண்ட் வந்துட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்களே என்ன விஷயம் அப்படின்ற இங்கே கேட்கும்போது, அவன் வந்துட்டு ஃப்ரெண்டு தான்ப்பா, அவளோட நேம் வந்துட்டு லியா அப்படின்ற விஷயத்தங்க சொல்கிறாங்க. ஓ அப்படியான்னு சொல்லிட்டு அவள் கேட்கும்போது, உனக்கு என்ன ஜெலஸ் ஆகலையான்னு சொன்னதும், என்ன வந்துட்டு எனக்கு ஜெலஸ் ஆக போகுது, அதான் உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டேன்னு சொன்னதும், ஃப்ரெண்ட் வந்துட்டு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாமேன்னு சொன்னதுமே, கேர்ள் ஃப்ரெண்ட் தானே அதுனா பாஸ்ட் தான், அதை பற்றி நம்ம பெருசாக என்ன வந்துட்டு பேசி இருக்கு அப்படின்றத சொன்னதுமே அவனுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகி போயிடுது. என்ன இவளுக்கு எதுக்குமே ஜெலஸ் ஆக மாட்டேதேன்னு சொல்லிட்டு இப்படி ப்ரொபோசர்ஸ் என்ன பற்றி விசாரிக்க தான் வர சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது, எனக்குமே அவங்கள வந்துட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வந்து பேசினதுமே, அப்படின்னா அவளுக்கு எந்த விஷயத்தை பற்றி அக்கறையே இல்லையா, என் இவளுக்கு லவ்வே இல்லையான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாயிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். நீ வந்துட்டு கிளம்பி வா, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறான். பிறகு அவளுமே வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து அங்கே கிளம்பி வந்ததுமே, எதுக்காக இப்படி ட்ரெஸ் எல்லாம் நான் போட்டுட்டு இங்கே வரணும்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது, அவன் தான் கொடுத்தான், போட்டுட்டு வரலன்னா பிடிச்சி திட்டுவான், ஸோ நீ என் கூட சேர்ந்து வான்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போகிறான். சரி நீங்கள் வெயிட் பண்ணு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது பார்த்தா அந்த ஜெனி அங்கே வந்துடுறா. என்ன ஒன்றை மாதிரி ஆளெல்லாம் இப்படி வந்துட்டு சூப்பரான ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி இடத்துக்கு வந்திருக்கீங்க, என்ன எத்தனை பேரை வந்துட்டு மயக்கி கைக்குள்ளே வச்சுருக்க, என்ன வேலை பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும், நான் உன்னை பற்றி வந்துட்டு எதுவும் என்கிட்ட வந்து உண்மையெல்லாம் சொல்லலையேப்பா அப்படின்ற சொல்லிட்டு அவங்க ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டேக்கா. ஸோ 2 பேத்துக்குமே அங்கே வாக்குவாதம் ஆரம்பிச்சிருது. நீ வந்துட்டு என்ன நினச்சிட்ருக்கா, அவரோட வந்துட்டு ஃபேமிலியில் வந்து மருமகள் ஆயிடலான்னு நினைக்கிறியான்னு சொன்னதும், அது எனக்கு கிடைக்குதா இல்லையான்னு தெரியாது, ஆனால் உனக்கு வந்துட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்பயுமே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்பவே இன்னும் இன்சல்ட் பண்ணிகிட்ருக்கா. ஸோ வந்துட்டு அவள் ரொம்ப கோவமாயிட்டு நம்ம ஹீரோயின் இன்னுமே வந்துட்டு அசியப்படுத்தும் போது அவங்க பிரதர் காதை பிடிச்சி திரிகிட்டு, என்ன தேவையில்லாத பேச்சை பேசிகிட்டு இருக்க, மரியாதை என் கூட வான்னு சொல்லிட்டு அங்கேருந்து வம்பு பண்ணி இழுத்துட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயினை மீட் பண்ண வந்ததுமே அப்போ அங்கே லியா வந்து, என்னப்பா இது உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டான்னு கேட்டதும், இல்லை அப்படிலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ, இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை என்னோட ஃபியான்ஸை, நான் வந்துட்டு இவ கூட தான் சேர்ந்து போயிருந்துட்டுருக்கேன் அப்படின்றத சொல்லும்போது, ஏன்னா 2 பேத்துக்குமே அவ்வளோ பிடிக்காது போலயே, விலகி விலகி இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது, அப்போங்க நம்ம ஹீரோயின் கையை வந்துட்டு பக்கத்தில் பிடிச்சிக்கிட்டு, அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் அவங்க இருந்து போனதுமே, எதுக்காக நீ இப்போ அவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும், நான் என்ன வந்துட்டு இப்போ போய் சொல்லிட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்குறான். சரி அவள் வந்து என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு வேணுக்குனே வந்துட்டு கடுப்பேற்றி விட்டு அங்கே பேசிகிட்டே இருக்கான். ப்ரொபோசர் சென்மே வந்துடுறாரு. ஸோ ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு ஹீரோயின் அங்கே வந்துட்டு பேசிகிட்ருக்கா. அவருமே உன்னோட அப்பா மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பார்த்ததே கிடையாதுமா, எனக்கு ரொம்ப ஹாப்பி உன்னை மீட் பண்ணதில்லைன்னு சொன்னதுமே, எங்கள் அப்பாவை பற்றின விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு தப்பாக வெளியே வந்துட்டுருக்கே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவர் வந்துட்டு எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணார், அவர் உண்மையிலே அப்படி எதுவும் பண்ணாரான்னு சொல்லி கேட்டதும், உங்கள் அப்பா மாதிரி நல்ல மனுஷனை இந்த உலகத்தில் எங்கிட்ட போய் பார்க்க முடியும், அவர் அவ்வளோ தூரத்துக்கு நல்ல மனுஷன், ஆனால் அவர் வந்துட்டு இப்படிலாம் நடக்கிறதுக்கு முன்னாடி ரொம்பவே டிப்ரெஷனில் இருந்தார், என்கிட்ட மீட் பண்ணி அங்கே வந்துட்டு ரொம்ப கவலைப்பட்டாருன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசும்போது, அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயின் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அப்போங்க நம்ம ஹீரோ தான் அவளங்க சமாதானப்படுத்திட்டு, நீ வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பு ரெஸ்டாரண்ட்னு சொன்னதும், இல்லை அதெல்லாம் வேணாம் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஏதாச்சும் சாப்பிட்றியான்னு சொன்னதும் அவள் ஆமான்னு சொன்னதுமே, சரின்னு சொல்லிட்டு அவன் வாங்குறதுக்காக போனதுமே, இவ அப்படியே அங்கே வந்துட்டு எங்கள் அப்பா பற்றின விஷயங்களை நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. இப்போ அந்த ஜெனி அங்கே வந்து நம்ம ஹீரோயின் அங்கே இருந்து போனதும், எங்கே போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு தேவையெல்லாம் பேசினதுமே, ஆல்ரெடி என் மைண்ட் ரொம்ப அப்செட்டாக இருக்குது, நீ வந்துட்டு இப்படி தேவையில்லாமல் என்கிட்ட பேசாதான்னு சொன்னதும், என்னப்பா இவங்க 2 பேரும் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாமேன்னு சொல்லிட்டு அங்கே அந்த லியா கேட்டதுமே, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, சும்மா வந்துட்டு இவ்வளோ ஃபன் பண்ணிட்டு இருக்கான் வச்சுட்டு அப்படின்றத சொன்னதும், அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டு, அப்படின்னா நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு சொல்லிட்டு அங்கே யோசிச்சுட்டு இருக்கா. ரொம்பவே வந்துட்டு இன்சல்ட் பண்ணிட்டு எல்லாருமே சேர்ந்து பேசுகிறாங்க. அப்போ அங்கே வேணுக்குனே நீயும் ஒன்றும் சேர்ந்து அன்னைக்கு வீட்டுக்கு போனீங்களே என்ன நடந்துச்சுன்னு சொன்னதுமே, அன்னைக்கு நைட்டாக 2 பேருமே சேர்ந்து க்ளோஸாக தான் இருந்தோம் அப்படின்றத சொல்லிட்டு வேணுக்குனே நம்ம ஹீரோயின் அங்கே கடுப்பேற்றி விட்டு பேசிகிட்டு இருக்கா. அவளுக்கு வந்துட்டு கஷ்டமாகட்டும்னு சொல்லிட்டு 2 பேரும் கிஸ் பண்ணுற லெவலுக்கு போயிட்டோம், அவர் நான் இன்னுமே சேஸ் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்பவே வந்துட்டு சக்சீடாக எல்லாமே போயிட்டுருக்குன்னு சொல்லும்போது, ஹீரோயின் அங்கேருந்து போனதுமே எதுக்காக இவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்க, பேசுகிற எல்லாத்தையுமே கேட்டுட்டு போன்னு சொல்லிட்டு அங்கே ட்ரிங்க்ஸ் தூக்கி ஊற்ற வரும்போது அவள் தலையிலே பிடிச்சி அங்கே ஊற்றி விட்றா. என்ன தைரியம் தான் நீ இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்பட்டதுமே, நான் தான் சொல்லிட்டுருக்கேன் எனக்கு வந்துட்டு மைண்டு சரியில்லைன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் எதுக்காக அப்படி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படும் போது மாற்றி மாற்றி வந்துட்டு அவங்களுக்குள்ள சண்டை வருது. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்
பதிலுக்கு பயங்கரமாக திட்டினதுமே இவ வந்துட்டு ரொம்ப ஓவராக பேசினதும் அவ்வளோதான் அவங்க பிரதர் வந்து கோவப்பட்டு அடிக்கிறான். உனக்கு இருக்க வாய் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சா, மரியாதையோடு இங்கேருந்து போயிரு, என் கோவத்தை கிளப்பாதான்னு சொல்லிட்டு திட்டினதுமே அங்கே வந்துட்டு அவளுமே போனதும் அங்கே சாரி சொல்லிட்டு இருக்கான் நம்ம ஹீரோட்ட. அந்த லியா அவன்கிட்ட அங்கே வந்துட்டு சந்தோஷமாயிட்டு பேசினதுமே உன்ட்ட நான் எல்லாமே கிளியர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு தான் இங்கே இருக்காளே அப்புறம் தான் நீ கிளியர் பண்ண போகிறேன்னு சொன்னதும் வேமா நம்ம ஹீரோயினை பிடிச்சிட்டு நீ என்ன நினச்சிட்டு இதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன்னு எனக்கு தெரியாது, பட் வந்துட்டு நான் இவ்வளோ தான் ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கேன், இவ கூட தான் சேர்ந்து இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு பேசினதுமே நீ என்ன வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா, அன்றைக்கி 2 பேத்துக்கு நடுவில் என்ன மாதிரி வந்து நடந்துச்சு உனக்கு என்ன தெரியுமா இல்லையான்னு சொன்னதும் அன்றைக்கி நம்ம மட்டும் தனியாக போலையே அங்கே எல்லாருமே சேர்ந்தா இருந்தாங்க, அன்றைக்கி வந்துட்டு நான் அவங்களோட சேர்ந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபன் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருந்தேன், 9 o'clock ஆனதுமே எந்திரிச்சு போயிட்டு அப்படின்ற சைட்டு அங்கே பேசும்போது அதெல்லாமே கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. இவனுக்கு அப்படின்னா குடிப்பதில் கூட எல்லா விஷயமே ஞாபகம் இருந்துச்சா, இவனை எதை சொல்லியுமே ஏமாற்ற முடியாதான்னு சொல்லிட்டு நீ இப்போ எதுக்காக என்ன ரிஜெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவமாயிட்டு போகும்போது இவன் பார்த்தா ஹீரோயினை பிடிச்சவங்க போர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணதுமே எதுக்காக நீ இப்படி பிஹேவ் பண்ணுறேன்னு சொன்னதும் இது எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சவங்க வந்துட்டு கிஸ் பண்ணிட்டு விடவே மாட்டான். அப்போ அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணிவிட்டு முக்கியமான விஷயம் நீ வா மீட் பண்ண அப்படின்ற சொன்னதுமே சரி ஓகே நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கே கிஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். பிறகு அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு நடந்த எல்லாத்துக்குமே அங்கே சாரியுமே கேட்குறான். பிறகு அவங்க அப்பாவை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு அங்கே விசாரிக்க சொல்லியிருக்கான். அதெல்லாம் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் அவன் வந்துட்டு அங்கே சொல்லிகிட்ருக்கான். ஸோ வந்து நீ இப்போ வந்து என்ன பண்ண போகிற அப்படின்ற சொன்னதும் அவங்க குடும்பம் இந்த லெவலுக்கு ஆளானதுக்கு யாரான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. சரி நீ எப்படி வந்துட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் அவகிட்ட வந்து சொல்லி புரிய வைப்பேன்னு சொன்னதும் கூடி சீக்கிரம் அப்படின்ற சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அந்த லியா வந்துடுறா மீட் பண்ணுறதுக்காக. உன்ட்ட நான் பேச விரும்பலன்னு சொன்னா இல்லையான்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே நீ எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு கோவப்பட்டுட்ருக்க அப்படின்ற சொல்லிட்டு அவள் கேட்குறா. நீங்கள் என்ன உண்மையிலே அவளை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தேன்னா நானே வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணுறேனே, அவள் வந்துட்டு உன் மேலே பொசசிவாக இருக்கலான்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்துருவோமா, நீ என்னோட ஃபர்ஸ்ட் லவ்னு நான் வந்து சொல்லி வைக்கிறேன், இப்போ அவள் வந்துட்டு புரிஞ்சுக்குவாள் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு கேட்டுட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு டென்ஷன் ஆகி போயிடுது நம்ம ஹீரோவுக்குமே. ஒன்றும் தேவை கிடையாது, என்னோட பிரச்சனையை நானே பார்த்துக்குருவேன்னு சொல்லும்போது நான் உனக்கு வந்துட்டு ஹெல்ப் தானே பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் வந்துட்டு டையை பிடிச்சி இழுத்ததுமே நீ டூ மச்சாக பிஹேவ் பண்ணிட்டுருக்கா, ஒன்றும் தேவை கிடையாது, மரியாதையை விலகேறுன்னு சொல்லும்போது உண்மையிலே தான் சொல்கிறேன், நான் வந்துட்டு உனக்காக பண்ணுறதை நீ இப்போ வந்து புரிஞ்சுக்கோ, அவள் வந்துட்டு உன்னை லவ் பண்ணுறாளா இல்லையான்னு தெரியும்னு சொல்லிட்டு இருக்கா. வேணுக்குனே இவ ஐடியா பண்ணி ஏதோ வேலை பண்ணுறான். நம்ம ஹீரோயின் இங்கே ரொம்பவே டென்ஷனோட அங்கே கோவத்திலே இருக்கும்போது அங்கே யாரோ கதவை நாக் பண்ணுறாங்க. போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த லியா தாங்க வந்திருக்கா. இந்நேரத்தில் எதுக்கு நீங்கள் வந்திருக்கன்னு சொன்னதும் அவப்பாட்ட அங்கே உள்ளே போனதுமே எங்கே நீ போயிட்டுருக்கான்னு சொன்னதும் பார்த்தையில இந்த ஃப்ளேவர் வந்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிக்கும், ஸோ வந்துட்டு இதை தான் நான் வந்துட்டு மேலே எடுத்துகிட்டு போகிறேன், நான் அவருக்காக வந்துட்டு வெயிட் பண்ண போகிறேன், 2 பேருமே சேர்த்து ட்ரிங்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணணுமோ அதை பண்ண போகிறோன்னு சொன்னதுமே அதை நம்ம கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் நீ இப்போ சொல்லிட்டு இருக்க இந்த கதையெல்லாமே நான் நம்புவேன்னு நீ நினைக்கிறியான்னு சொன்னதும் நீ வந்துட்டு மென்னை பற்றி வந்து நீ புரிஞ்சிக்கவே இல்லை, இன்னமே அவங்களுக்கு வந்துட்டு சீட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிற வரைக்கும் தான் எல்லா ஆம்பளைங்களுமே நல்லவங்க, கிடச்சிச்சுன்னு வச்சுக்கோமே எல்லாருமே வந்துட்டு மோசமானவங்களாக தான் இருப்பானுங்க அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பற்றி நல்லாவே அங்கே வந்துட்டு ஏற்றி விட்டு பேசிகிட்ருக்கா. உனக்கு டவுட்டாக இருந்தால் நீ பேசாமல் வந்துட்டு அவன்கிட்ட கேளு, நேற்று நைட்டு வரைக்குமே அவன் என் கூட தான் சேர்ந்து இருந்திருக்கான், 2 பேருமே ப்ராஜெக்டை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், சும்மாவாக இருந்திருப்போன்னு சொல்லிட்டு போனதும் ஹீரோயின் அங்கே ரொம்பவே ஜெலஸ் ஆகி போயிடா. பிறகு அவங்க வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அங்கே வீட்டுக்கு வந்துட்டுருக்கான். ஹீரோயின் அவனை கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கே உட்கார வச்சதுமே அப்போ அங்கே அவன் நான் வந்துட்டு இன்னைக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன், நான் என்னோடய ஃப்ரெண்டோட ட்ரிங்க் பண்ணியிருக்கேன்னு சொன்னதும் ஓ அப்படியான்னு சொல்லிட்டு அவள் கேட்டதுமே என்னது அப்படியாவா, என்ன வந்துட்டு ஃப்ரெண்டுன்னு கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டே அப்புறம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது வந்துட்டு மேலாக கூட இருக்கலாம் ஃபீமேலாக கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். அவள் ரிசியூமை ரெடி பண்ணி வைக்க சொன்ன இல்லை இந்தான்னு சொல்லிட்டு அங்கே கொடுக்கும்போது அதை அவன் வந்துட்டு வாங்கி பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே கடுப்பாயிட்டுருக்கு, எதுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே மாட்டாளேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவமாயிட்டு அதில் வந்துட்டு சரி ஓகே நான் சைன் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோ ரொம்ப கோவமாயிட்டு போய் படுத்ததுமே ஹீரோயின் என்னடா கோவிச்சுக்கிட்டான் அப்படின்றா சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பக்கத்தில் போய் பேச வந்துட்டு போனதுமே நீ இப்படி என்கிட்ட வந்துட்டு தொல்லை பண்ணிகிட்ருக்காத, எனக்கு இது பீரியட்ஸ் டைம் மரியாதையாக போன்னு சொன்னதுமே என்னது பீரியட்ஸ் டைமா, பசங்க கூட வந்துட்டு பீரியட்ஸ் ஆகுமா, உனக்கு நான் சூப் ஏதாச்சும் பண்ணி கொண்டு வரவா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவனை டீஸ் பண்ணிட்டதுமே நீ வந்துட்டு ஒழுங்காக எந்திரிச்சு போய் எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குன்னு சொன்னதும் என்னை பார்த்தா உனக்கு டென்ஷனாக தானே ஆகும், நீ தான் வந்துட்டு லியா கூட சேர்ந்து ஸ்லிப் பண்ணிட்டு வரேன்னு சொன்னதும் அடிப்பாவி நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு இப்படி என் மேலே பழி போட்டுட்ருக்க, நீயா வந்துட்டு ஏதாச்சும் உளராதான்னு சொன்னதும், எல்லா விஷயமே எனக்கு தெரியும், அவள் தான் வந்துட்டு டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிட்டு போயிட்டாளே அப்படின்றத சொன்னதும், அப்படின்னா நீ ஜெலஸ் ஆகிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கியா, என் மேலே அவ்வளோ லவ்வான்னு சொன்னதும், இது வந்து விளையாடாத, இது ரொம்பவே சென்சிபிளான விஷயம்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசும்போது, நான் சொல்கிறத கேளு, நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாதுன்னு சொன்னதும், இதில் ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது, இது என்ன வந்துட்டு மேரேஜ் லைஃபா, இது ஜஸ்ட்டு கான்ட்ராக்ட் தானே, உனக்கு யாரை வந்துட்டு பிடிக்குதோ நீ அவங்க கூட சேர்ந்து இருக்கலாம், இதில் என்ன வந்துட்டு தப்பு இருக்குது அப்படின்றத சொன்னதும், உன்னை பார்த்தா எனக்கு என்ன எப்படி தெரியுது, நான் வந்துட்டு அவங்க கூட சேர்ந்து இப்போ வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே பண்ணது கிடையாதுன்னு சொன்னதும், ஹீரோயின் உன்கிட்ட எனக்கு பேச விருப்பம் கிடையாதுன்னு சொல்லிட்டு போனதுமே, இவன் போஸ்ட் பண்ணி பிடிச்சிட்டு அங்கே வந்துட்டு ஹீரோயினை வம்பு பண்ணதுமே, நீ இப்போ என்ன பண்ணிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவ ரொம்ப கோவப்படுறா, என்ன பண்ணுறேன்னு உனக்கு என்ன தெரியலையான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். அப்போ ஒரு விஷயம் காமிக்கிறாங்க, ஸ்கூல்லையுமே இப்படி வந்துட்டு ப்ராப்ளம் நடந்தப்போ அங்கே வந்துட்டு அதை பற்றி எல்லாருமே பேசியிருக்காங்க. நம்ம ஹீரோ நீ எதுக்காக நடுவில் வந்தேன்னு சொன்னதும், நீ இப்படிலாம் வந்துட்டு பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நான் கிளாஸ் கவுன்சிலில் இருக்கேன், அப்படின்னா நான் வந்து ஸ்டாப் பண்ணுறது என்னோட கடமை தானே, 2 பேத்துக்கு நடுவில் எதுக்காக இப்படிலாம் வந்து பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு கோவப்பட்டிருக்கான். நம்ம ஹீரோவுமே அங்கே சாரி கேட்டுட்டு அவளங்க சமாதானப்படுத்தியிருக்கான். இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்திருக்கான். ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோக்கு அப்போ இருந்தே நம்ம ஹீரோயினை போஸ்ட் பண்ணி என்ன விஷயம் பண்ணாலுமே பிடிக்காதுன்றது நல்லாவே தெரியும். நான் இதுக்கு வைலன்ஸுமே அவளுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ அதனால் நீ வந்துட்டு ரூமை விட்டு வெளியே போ, நான் வந்துட்டு தனியாக இருக்கணும்னு சொன்னதும், அவளுமே வேகமாக அங்கேருந்து போயிடுறா. பிறகு அவங்க தூங்கிட்டு இருந்தா, இவன் போய் அங்கே ஹக் பண்ணிக்கிட்டு படுத்ததுமே, நீ வந்துட்டு என்னை விடுன்னு சொன்னதும், எதுக்காக இப்போ இவ்வளோ தூரத்துக்கு கோவப்படுறேன்னு சொன்னதும், உன்ட்ட நான் வாங்கின காசு எல்லாத்தையுமே ரிட்டர்ன் கொடுத்துட்றேன், நான் வந்துட்டு இந்த கான்ட்ராக்டை ஃபினிஷ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்க, இந்த கான்ட்ராக்ட் எதுக்காக நீ ஃபினிஷ் பண்ணுற, இது ஒரு சின்ன வந்துட்டு சண்டை தான், அதுக்காக நீ வந்துட்டு பிரேக்கப்பே பண்ணுவியான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவன் கேட்டுட்டு கோவப்படுறான். ஹீரோ எனக்கு இதில் விருப்பம் கிடையாது, இதை நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலான்னு சொன்னதுமே அங்கே ரொம்பவே வந்து கடுப்பாய் போயிடுது. இங்கே வந்துட்டு ட்ரெஸ் எல்லாத்தையுமே அவள் பேக் பண்ணிட்டு போனதுமே அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு அங்கே பேசிட்டு அங்கே வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்ற சரி அவள் கேட்டதுமே, இல்லை நேற்று நைட்டு ட்ரிங்க் பண்ணமா 2 பேரும் சேர்ந்துன்னு சொன்னதும், எனக்கு எதுவும் கேட்க விரும்பல, நான் போகிறேன்னு சொல்லிட்டு போனதுமே அவன் ரொம்ப கோவமாயிட்டு, ஒழுங்காக பேசி கூட சமாதானப்படுத்த முடியலையாடான்னு சொல்லிட்டு திட்டி விட்டுட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட போய் அங்கே வந்துட்டு சாரி கேட்குறான். அப்போ அங்கே அந்த லியா வந்துடுறா, ஏன்னா 2 பேத்துக்கு நடுவில் சண்டையாக போயிட்டுருக்கு அப்படின்ற சட்டி கேட்டதுமே ரொம்ப கோவமாயிட்டு அங்கேருந்து அவள் வேகமாக கிளம்பி போகிறா. அப்போ அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு இங்கே இவ வந்துட்டு என்ன இந்த கேண்டம் வந்துட்டு வேலை பார்த்துருச்சோன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அடி பாவி இதெல்லாம் உன்னோட வேலை தானா, எதுக்கு இப்படி கேவலமான வேலை பண்ணிகிட்ருக்க, நீ மரியாதை இங்கேருந்து போயிருன்னு சொல்லிட்டு திட்டி விட்டு போகும்போது, அவன் பின்னாடியே ஹீரோயின்ட்ட வந்துட்டு நீ வந்துட்டு எதுக்காக இப்படிலாம் கோவப்பட்டுட்ருக்கா, அப்படின்னா நீ வந்துட்டு அந்த ஃபைட்னால வந்துட்டு என்னை விட்டுட்டு போல, இதெல்லாமே வந்துட்டு அவள் வந்து சொன்ன விஷயத்தினால நீ ஜெலஸ் ஆகிட்டு போயிட்டுருக்கேன்னு சொன்னதும், ஜெலஸ் ஆகிட்டு விட்டுட்டு போகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்றத அவள் சொல்கிறா. அப்போ சரி ஓகே, நீ கான்ட்ராக்ட் வந்து கேன்சல் பண்ணுறேன்னா எனக்கு வந்துட்டு அதை விட ஏகப்பட்ட வந்து காசு திரும்ப ரிட்டர்ன் கொடுக்கணும், அதுக்கு மேலே நீ 1 மந்த்துக்கு முன்னாடியே வந்துட்டு இதை என்கிட்ட சொல்லியிருக்கணும், எனக்கு வந்துட்டு அடுத்த ட்விட்டர் கிடைக்கிற வரைக்கும் நீ தான் என் கூட சேர்ந்துருக்கணும்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்க ரொம்பவே கோவமாயிடுறா. இப்போ நீ இன்னொருத்திய பேரை வச்சுக்குவியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் நீ போயிட்டா அப்புறம் நான் என்ன பண்ணுறது, எனக்கு வந்துட்டு சேம் வந்துட்டு எல்லா வேலையும் நீ இப்போ பண்ணுற மாதிரி வந்துட்டு ஒரு ஆள் வேணும், அது வரைக்கும் நீ தான் இருக்கணும்னு சொன்னதும் ஹீரோயின் சேம கடுப்பாய் போயிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஹீரோயின்ட்ட அவங்க ஃப்ரெண்டு, என்னப்பா நீ உண்மையிலே பிரேக்கப் பண்ணிட்டே ஆகணும் அப்படின்ட்டு சொன்னதுமே, நான் வந்துட்டு ஏதோ ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டு இருந்தேன் இல்லையா, வந்த பிறகு ரியாலிட்டி என்னமோ எனக்கு தெரிஞ்சுக்கிருச்சு, நான் எப்படினாலும் கான்ட்ராக்ட் தானே இது வந்து ஃபினிஷ் பண்ணி தானே ஆகணும், நான் அதனால தான் வந்து விட்டுட்டேன் அப்படின்றத அவ சொல்கிறா. ஆனால் கூடிய சீக்கிரம் நான் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு கம்பெனியில் வந்துட்டு ஜாப்க்கு போகுவேன், நான் ஆல்ரெடி வந்து டேன் குரூப்பில் வந்துட்டு என்னோடய ரெஸ்யூம்லாம் கொடுத்துருக்கேன், எனக்கு ஜாப் கிடச்சிரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. ஸோ ரொம்பவே வந்துட்டு அங்கே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ அவங்க ஃப்ரெண்டு, நீ இப்படிலாம் வந்துட்டு ஃபீல் பண்ணாத அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து வந்து அவளை அனுப்பிவிட்டதுமே அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே கால் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ வந்து அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்கப்பா, பார் ஓனர், அவங்கள தான் மீட் பண்ண வந்திருக்கா, நீ வந்துட்டு அவங்கள பேசி கன்சல்ட் பண்ணு, அவங்க ரொம்பவே வந்துட்டு பாவம் கவலையில் இருக்காங்க அப்படின்றத சொன்னதும் அங்கே சரின்னு சொல்லிட்டு அவனுமே பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே ஒரு பர்சன் வந்துட்டு கால் பண்ணிட்டு மிஸ்பிஹேவ் பண்ணதுமே, எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டுருக்கன்னு சொன்னதும், நீ எனக்கு வந்துட்டு இன்னைக்கு கூட சேர்ந்து இருந்தாகணும், எனக்கு இது நல்ல சான்ஸ், நான் உன்னை இது விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே போர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். பட் ஹீரோ கோவமாயிட்டு காரை கொண்டு வந்து இடித்து தள்ளினதுமே கார்லேருந்து கோவமாயிட்டு வெளியே வந்ததும் ஹீரோயின் அவனை பார்த்துட்டு அங்கே ஷாக் ஆகி போயிட்டு, நீ என்னப்பா இங்கே பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்குறா. அவன்
வந்துட்டு காரை வச்சாடா இடிக்கிறேன், நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாருடா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே அடிக்கும்போது ஹீரோ பிடிச்சவங்க அடிக்க போகிறப்ப இவன் கத்தி வச்சு குத்த போகிறான். ஹீரோயின் கத்தி வச்சிருக்கான் அப்படின்றத சொல்லும் போதே ஆனால் ஹீரோவோட கையில் அங்கே கட்டாயிருது. ஆனால் கோவப்பட்டு அவனை போட்டு அடித்ததுமே அவன் பயந்து ஓடி போயிடுறான். ஹீரோயின் ஐயோ உனக்கு காயமாயிருச்சு வா ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்கிறா. பட் அங்கே வீட்டுக்கு தான் அங்கே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அப்போ அங்கே நல்லாவே வந்துட்டு ஹீரோயின் அங்கே மெடிசன்லாம் போட்டு கேர் பண்ணி பார்த்ததுமே ஐயோ வலிக்குதுன்னு சொன்னதும் நம்ம ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் போகலாம் இன்ஃபெக்ஷன் ஆயிரும்னு சொன்னதும் நீ தான் என்னோட ட்வீட்டர் நீ தான் என்னை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமானதுமே அப்புறம் ஏதாச்சும் பிரச்சனைனா என்கிட்ட நீ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாதன்னு சொல்லிட்டு அவங்க கோவமாயிட்டு போயிட்டுருக்கா. ஹீரோயின்ட்ட அவங்க ஃப்ரெண்ட் போய் நீங்கள் எதுக்காக வந்து இவ்வளோ தூரத்துக்கு அவன் மேலே கோவமாக இருக்கீங்க, அவனுக்கு வந்துட்டு பாசம் காமிக்கிறதுக்கு பேரண்ட்ஸ்க்கும் கிடையாது கூட பிறந்தவங்களும் கிடையாது யாருமே இல்லை லவ் கொடுக்குறதுக்கு. அவங்க தாத்தா வந்து எப்பயுமே வந்துட்டு அவனை ஒரு கண்ட்ரோல் வந்து பண்ணி வைக்கணும்னு தான் நினைக்கிறாரு அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். அவன் வந்துட்டு உண்மையிலேயே லவ் பண்ணிட்டு இருக்க ஒரே ஒரு பர்சன்னா அது நீங்கள் மட்டும்தான் அவனோட ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிடுது. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்றத சட்டி கேட்குறா. நான் தான் ஃபர்ஸ்ட் லவ்வான்னு சட்டி கேட்டதும் ப்ராமிஸாக சொல்கிறேன் அதுதான் உண்மை சிஸ்டர் இன்லா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசினதுமே ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டுருக்கு. பிறகு ஹீரோ அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க உள்ளே போயிட்டுருக்கா. இப்போ நம்ம ஹீரோட்ட என்னப்பா என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ற சொல்லும்போது நான் வந்துட்டு என்னோடய பேபிக்காக ஸ்டெப் மதர் ஏதாச்சும் வேணும்ல நான் வந்துட்டு தேடிட்டுருக்கேன் நான் என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும் ஹீரோயின் சிரிச்சுட்டே சின்ன குழந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறத முதல் நிப்பாட்டுன்னு சொன்னதுமே அங்கே அவன் வந்துட்டு நான் என்ன வந்துட்டு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க வந்துட்டு உன்னோட ஃபர்ஸ்ட் லவ் யார், நீ வந்துட்டு என்ன வந்துட்டு மறைச்சிட்ருக்கன்னு சொல்லிட்டு அங்கே டீஸ் பண்ணிவிட்டு அங்கே கிண்டல் பண்ணதுமே வேமா ஹீரோயினை பிடிச்சி ஊற்றி அவன் வந்துட்டு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயினுமே அவனங்க வந்துட்டு கிஸ் பண்ணிவிட்டு இது ஒரு லாஸ்ட் டைம் அப்படின்றத சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே ரொமான்ஸ்மே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு கால் வந்துடுது இப்படி கம்பெனியில் வந்துட்டு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க நீங்கள் உடனே இன்டர்வியூ கொடுக்க வாங்கன்னு சொன்னதுமே அவங்க ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாயிட்ருக்கா. அதுக்கப்புறம் அவள் கிளம்பி போகும்போது நம்ம ஹீரோக்குமே அங்கே வந்துட்டு கால் வந்துடுது. நம்ம ஹீரோ நீங்கள் அவன் வந்துட்டு சொன்ன மாதிரி எல்லாமே நடக்கணும் அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு ஜாப் வந்துட்டு கொடுக்குறதுக்கு இவன் தான் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கான் போல். நம்ம ஹீரோயின் அங்கே இன்டர்வியூ கொடுக்க போனதுமே அங்கே ரொம்பவே வந்துட்டு எக்ஸைட் ஆகிட்டு அவங்க மேனேஜருமே அங்கே வந்துட்டு எல்லாமே டீட்டெயில்ஸ் அங்கே வந்து கரெக்டாக அங்கே வந்துட்டு கேட்டுட்ருக்காரு. அங்கே வந்துட்டு எல்லாமே வந்துட்டு நம்ம ஹீரோயின் சப்மிட் பண்ணதுமே ரெஸ்யூம் எல்லாமே பார்க்க பக்காவாக இருக்குது, நான் கண்டிப்பாக வந்துட்டு உங்கள்கிட்ட பேசி வந்துட்டு முடிவு சொல்கிறேன் அப்படின்றத சொல்லிடுறாங்க. அவங்க வந்து இவன் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா நம்ம ஹீரோங்க வந்து உட்காந்ததுமே ஏய் நீ ஏன் இங்கே வந்துட்டுருக்கேன் என்னை ஃபாலோ பண்ணிட்டா வந்திருக்கான்னு சொன்னதும் நான் ஏன் ஃபாலோ பண்ணேன் நான் கோஆப்ரேஷனை பற்றி பேசுகிறதுக்காக வந்திருக்கேன், ஏன்னா வந்துட்டு இன்டர்வியூ நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன் ரொம்ப பேடாக இருந்துச்சா என்னப்பா வந்துட்டு சொன்னால் அந்த மேனேஜர் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. அவள் கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் சொன்னதும் என்ன இப்படிலாம் அவன் கேட்டான் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அவன் ஏகப்பட்டாங்க வந்துட்டு ஐடியாஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, நீ ஏதாச்சும் வந்துட்டு ஐடியா பண்ணி இந்த விஷயத்தில் தலையிடன்னு வைக்காத, அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்ற சொன்னதும் நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அவன் இன்னுமே அங்கே வந்துட்டு ஏகப்பட்ட ஐடியா கொடுக்குறான். நீ கண்டிப்பாக வந்துட்டு செலக்ட் ஆகிடுவா அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போயிட்டுருக்கும் போது அவங்க மேனேஜர்கிட்ட அங்கே கால் பண்ணிவிட்டு என்னாச்சு நான் சொன்ன விஷயங்கள் அப்படின்றத சொன்னதுமே சொன்னீங்க நான் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசும்போது நம்ம ஹீரோயின் யார்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் சும்மா தான் பேசிகிட்டு இருந்தேன், நான் என்ன கம்பெனி ஓனர்கிட்ட பேசுகிறேன் நான் நினைக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்டுட்ருக்கான். ஹீரோயின்மே சரி ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. பிறகு அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோட்ட அங்கே கால் பண்ணி புது டீம் வந்துட்டு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்ருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்மே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு வர்றா. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாயிட்டுருக்கு இன்றைக்கின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசும்போது அவன் வேகமாக பக்கத்தில் பிடிச்சி இழுத்துட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே ஹாப்பி ஆகிட்டு அங்கே கிஸ்மே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவங்க ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு வந்துட்டு வேலை கிடச்சிருச்சுப்பான்னு சொன்னதுமே அவள் ரொம்பவே ஹாப்பியாக எழுறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோவுமே வந்ததுமே இது யார் அப்படின்ற சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது கண்டுக்காத கண்டுக்காத அப்படின்றத அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறா. நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லும்போது அங்கே அவங்க ஃப்ரெண்டுகிட்ட அங்கே வந்துட்டு தேங்க்யூ சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். அந்த சைடில் பார்த்தா ஒரு லேடி வந்துட்டு அங்கே லேக்கு வந்து அங்கே கிஸ் கொடுக்குறாங்க. கிஸ் கொடுத்துட்டு அங்கே வந்துட்டு அவனுக்கு காசு எல்லாமே பே பண்ணிட்டு போனதுமே என்ன இதெல்லாமே நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவன் ஷாக் ஆகி போயிட்டு அடப்பாவி என்னடா வேலை பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும் நான் வந்து உன்ன மாதிரி ஒரு பெரிய பவர்ஃபுல் பர்சன் கிடையாது இல்லை, காசுக்காக நான் இதெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. அவங்க அப்பா வந்துட்டு என்னோட ப்ரப்போசர், ஸோ வந்துட்டு நான் அவருக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்துட்டு சில இதை வந்து கையில் கொடுத்துட்டு இதை வந்துட்டு அவங்க அப்பாவை ஃபைனலாக என் கையில் கொடுத்துட்டு போனது, இதை நீ வச்சுக்கோ அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். அதுக்குள்ளே பார்த்தா அங்கே ஒரு லெட்டருமே இருக்குது.
ஹீரோயின் அவனை பிடிச்சி அங்கே வீட்டுக்கு இழுத்துட்டு வந்துட்டு, எதுக்காக தான் நீ இவ்வளோ தூரத்துக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க, சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க கோவப்படுறா. இப்போ என் தலையெல்லாமே பெயின் ஆயிட்டுருக்கு, ப்ளீஸ் நீ வந்துட்டு எனக்கு தலையமைக்க விட்றியான்னு சொல்லிட்டு மடியில் படுத்துக்கிறான். அப்போ ஹீரோயின் அமைக்க விட்டதுமே எங்கள் அம்மாவுமே வந்துட்டு இதே மாதிரி தான் எங்கள் அப்பா கம்மிக்க விடுவாங்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கான். அப்போ அங்கே அவனுக்கு ஃபோன் வந்துடுது, எல்லாமே டன் ஆயிடுச்சு அப்படின்றத சொல்லும்போது நம்ம ஹீரோயினை என் கூட நீங்கள் வா அப்படின்றத சொல்லிட்டு வேமா அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் போய் வெயிட் பண்ணு நான் வந்துடுறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கே வந்து போகிறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்பவே ஹாப்பியாகிடுச்சிருக்கு. அங்கே வந்துட்டு கால்மே வந்துடுது, இப்படி வந்துட்டு கம்பெனி வந்துட்டு வேலை கொடுத்துச்சுன்னா அதுக்கு காரணம் உங்களோட அந்த பாய் ஃப்ரெண்ட் தான், அவரால் தான் வந்துட்டு இந்த மாதிரி கிடச்சிருக்குன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு கஷ்டமாயிடுச்சுக்கு. அப்போ நம்ம திறமையை பார்த்து வேலை கொடுக்கலையா, அவன் சொன்னாங்கன்னா கொடுத்துருக்காங்களான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகி போயிடுது. அவங்க மேனேஜர்கிட்ட அவள் கால் பண்ணி இதை பற்றி பேசினதுமே அவர் வந்து சொன்னார், பட் வந்துட்டு உன்னோட ஃபார்ம் எல்லாத்தையுமே நான் செக் பண்ணி பார்த்து உன் திறமை இருக்க போய் தான் நான் கொடுத்தேன், அவர் சொன்னார்ன்றதுக்காகலாம் நான் கொடுக்கல அப்படின்றத அவன் வந்து கன்ஃபார்ம் பண்ணதும் நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. நம்மளுக்கு கொஞ்சம் மரியாதை யாராச்சும் கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப எங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டுருக்கா. அப்போ அவர் இதுக்கு எல்லாமே உங்கள் அப்பாவுமே காரணம், உங்கள் அப்பாவால் தான் இதெல்லாமே நான் வந்துட்டு பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றத சொன்னதும் அதெல்லாமே கேட்டுட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு எங்கள் அப்பா பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுமான்னு சொன்னதுமே இப்போ உங்கள் அப்பாவுக்குமே ஏதோ கனெக்ஷன் இருந்த மாதிரி தான் தோணுதுன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு இன்னுமே அங்கே ரொம்ப டவுட் ஆகி போயிடுது, ரொம்ப கவலை ஆகிட்டுருக்கா. அப்போ அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு சிஸ்டர் என்ன பண்ணிட்டுருக்கீங்க வாங்க வெளியே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டதுமே அவள் கதவை ஓப்பன் பண்ண மாட்டா. அவன் ரொம்ப பயந்து போயிட்டு வேமாங்க நம்ம ஹீரோட்ட அவள் வந்துட்டு கதவை ஓப்பன் பண்ண மாட்டா, என்னன்னு போய் பாரு அப்படின்றத சொன்னதும் இவனுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே நர்வஸ் ஆகி போயிடுது. விழுதடிச்சு அங்கே உள்ளே போயிட்டுருக்கான், எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, என்னாச்சு உனக்கு, என்ன விஷயம்னாலும் என்கிட்ட பேசுன்னு சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயின் என்கிட்ட வந்துட்டு நீ ஏதாச்சும் மறைச்சிருக்கியா அப்படின்ற சொல்லி கேட்டதும் நான் என்ன போய் மறைச்சேன் அப்படின்ற சொன்னதும் எனக்கு எல்லா விஷயமே தெரியும், எனக்கு வந்துட்டு நீ என்ன பண்ணிகிட்ருக்கன்னு தெரியாதான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அவங்க வந்துட்டு சாரி கேட்டுட்டாங்க, ஹக் பண்ணிக்கிட்டதும் எங்கள் அப்பா பற்றின விஷயங்கள் தெரிஞ்சோம், நீ எதுக்காக என்கிட்ட வந்து மறைச்சிருக்க அப்படின்ற சொல்லி கேட்டதும் நான் ஒன்றும் மறைக்கலை, நான் டைம் பார்த்து சொல்லலான்னு தான் நினச்சேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு நான் உன்கிட்ட இதுக்கப்புறம் எதுவுமே பேச விரும்பல அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டேக்கா. அவனும் வந்துட்டு எவ்வளோ அங்கே வந்து புரிய வைக்க ட்ரை பண்ணுறான், பட் ஹீரோயின் அங்கே கேட்குறதுக்கு எதுவுமே விரும்ப மாட்டா. ஹீரோயின் கோவமாயிட்டு அங்கேருந்து போகும்போது இவனுமே பின்னாடியே போயிட்டு அங்கே வந்துட்டு ஸ்டாப் பண்ணி எல்லா விஷயத்தையும் நான் வந்துட்டு புரிய வைக்கிறேன், ப்ளீஸ் நீ வெளியே வா அப்படின்ற சொன்னாலுமே கதவை வந்துட்டு அவள் க்ளோஸ் பண்ணிடுறான். நீ எதுக்காக அப்படிலாம் பிஹேவ் பண்ணிகிட்ருக்க, கதவை ஓப்பன் பண்ணுன்னு சொன்னாலுமே அவள் கேட்க மாட்டான். அங்கே ரொம்ப வந்துட்டு அவள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். இதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே வந்துட்டு முடிஞ்சு போச்சு, நம்ம 2 பேருமே பிரேக்கப் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பொருள் எல்லாமே எடுத்துகிட்டு போகும்போது நீ ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, நான் வந்துட்டு இப்படிலாம் வந்துட்டு உன்கிட்ட மறைக்கணும்னு எது விரும்பலை அப்படின்றத அவன் சொல்கிறான். நீ வந்துட்டு இதுக்கப்புறம் எதுவும் பேசணும்னு அவசியமே கிடையாது, நீ உன்னோட லைஃப்பில் உனக்கு பிடிச்ச மாதிரி பர்சனை வந்துட்டு மேரேஜ் பண்ணிவிட்டு சந்தோஷமாக வாழு, உனக்கு வந்துட்டு எதுவுமே வேணாம் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஹீரோயின் ஆஃபீஸ்லையுமே போய் அங்கே வந்துட்டு அவளோட ஒர்க் எல்லாமே அங்கே பர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்கா. அப்போ அங்கே வந்துட்டு இன்றைக்கி ஒரு மீட்டிங்குமே இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து அவங்க மேனேஜர் வந்துட்டு பேசிகிட்ருக்காரு. ஸோ நம்ம ஹீரோயினுமே கண்டிப்பாக எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டாக நான் பண்ணிடுவேன்னு அவள் சொல்கிறா. அங்கே ஆஃபீஸ்க்கு வந்துட்டு நம்மளோட சிஇஓ வரப்போகிறாங்கன்னு சொல்கிறப்ப அங்கே உள்ளே வர்றது வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். கடைசியாது நம்ம ஹீரோவோட கம்பெனி தான். பட் ஹீரோ அவ்வளோங்க வந்துட்டு ஒரு வார்த்தை கூட பேசவும் இல்லை, பார்க்கவும் இல்லை, கண்டுக்காமல் வந்துட்டு அங்கே இக்னோர் பண்ணிட்டு போனதுமே அதை பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. ஆளுங்க எல்லாமே சொல்கிறாங்க நம்மளோட பாஸ் வந்துட்டு ரொம்பவே வந்து ரூடாக இருக்காருப்பா, ஏன்னா ஏதாச்சும் பொண்ணு ஏமாத்திருச்சான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க, கேர்ள் ஃப்ரெண்டு கூட பெரிய ஃபைட்டாக இருக்கும் போல் அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் அதெல்லாமே வந்துட்டு சிரிச்சிட்டேவும் எதுவும் பெருசாங்க கண்டுக்கலை. அதுக்கப்புறம் சரி ஓகே இது ஓவர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், இப்போ கிளம்பலாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோவை வந்து நீங்கள் இங்கே வாங்க அப்படின்ற சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு அந்த ப்ரோக்ராமை பற்றி அவன் வந்து நாங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்குறான். நீங்களாம் முடிஞ்சுட்டு அங்கே அவங்க ஃப்ரெண்டும் இவனுமே போய் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே வர்றா. அங்கே வந்துட்டு என்னாச்சு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே நான் வந்துட்டு இவன்கிட்ட தான் பேச வந்திருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு நீ இப்போ எதுக்காக இந்த மாதிரி வேலை பண்ணிகிட்ருக்க, நீ மீட்டிங் வைக்கிறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன திரும்ப வந்துட்டு என்னை கவர் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கியா, உன்கிட்ட நான் எப்பயும் வரப்போகிறது கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு பயங்கரமாக அங்கே வந்துட்டு கோவப்பட்டுருக்காங்க. அப்போ அங்கே கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே என்னப்பா பாஸ்கி இவங்களுக்கு வந்துட்டு என்ன ஏதோ ஃபைட் போயிட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு அவங்களுக்கு அங்கே ஷாக் ஆகிட்டுருக்கு.
எல்லாருமே சேர்ந்து அங்கே பார்ட்டி பண்ணி வச்சு அங்கே வந்துட்டு ஹாப்பியாக கொண்டாடிட்டு இருக்கும்போது அங்கே எல்லாருமே சேர்ந்து ஒரு கேம் மாதிரி வந்துட்டு விளையாடுறாங்க. அது வேணுனே வந்துட்டு நம்ம ஹீரோயின் முன்னாடி போய் அந்த பாட்டில் நின்னதுமே அங்கே கொஸ்டின் அவன் வந்துட்டு கேட்டுட்ருக்கான். என்னப்பா உனக்கு வந்துட்டு பாய் ஃப்ரெண்ட் ஏதாச்சும் இருக்கா என்னன்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் இருந்துச்சு அதை வந்துட்டு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் திரும்பவுமே ஹீரோயின்கிட்ட வர மாதிரியே அவன் வந்துட்டு கொஸ்டின் கேட்குறான். புது பாய் ஃப்ரெண்ட் எப்படி வேணும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு புது ஃப்ரெண்டா கண்டிப்பாக வந்துட்டு நல்ல மனுஷனாக இருக்கணும், ஆனால் வந்துட்டு கேவலமாக இருக்கக்கூடாது, நம்ம பாசம் மாதிரின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசினதுமே என்ன இவங்க 2 பேத்துக்கு நடுவில் ஏதாச்சும் பிரச்சனையான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே பேசுகிறாங்க. அவன் திரும்ப ஹீரோயின்ட்ட கொஸ்டின் கேட்குறதுக்கு அங்கே ட்ரை பண்ணுறப்ப அந்த மேனேஜர் உனக்கு புதுசாக பாய் ஃப்ரெண்டு வேணும்னா நீ வந்துட்டு என்ன மாதிரி ஒரு பர்சனை சூஸ் பண்ணுவியான்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஹீரோயின் எந்த ஒரு பதிலுமே பேசாமல் அங்கே ட்ரிங்க் பண்ணுறா. அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப நல்ல மனுஷன்ப்பா இவன் சொல்லிட்டு அங்கே பேசினதுமே நீங்கள் என்னை புகழ்ந்து பேசினதுக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்றத அவன் சொல்கிறான். அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோக்கு அங்கே ரொம்ப ஜெலஸாகி போயிடுது. ஐயோ கடவுளை என்னடா நடுவில் வந்து எவனோ ஒருத்தன் வந்து தூக்கிட்டு போகலான்னு பார்க்குறானான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கடுப்பாகி போயிட்டுருக்கு. ஹீரோயின் அவன் வந்து கண்டிப்பாக அரகண்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப வந்துட்டு திமிரா இருக்கக்கூடாது, அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பற்றி அங்கே வந்துட்டு மோசமாக திட்டிகிட்டு இருக்கா. அதெல்லாமே கேட்டுட்டு நானும் பார்த்துட்ருக்கேன் என்ன நினச்சிட்ருக்கேன்னு சொல்லிட்டு பிடிச்சவங்க தள்ளும்போது அங்கே கோவமாயிட்டு அவள் கன்னத்தில் அரைஞ்சதுமே ஐயோ பாஸ் மேலே கையை வச்சுட்டான்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. எனக்கு ட்ரிங்க் பண்ணிட்டு வந்துட்டு பிரச்சனையாக பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும் நான் வந்துட்டு உனக்காக வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு பாடுபட்டுட்டு இருந்தா நீ என்னவே பிரேக்கப் பண்ணுவியான்னு சொன்னதும் அவங்களோட மேனேஜர் என்ன பேசிகிட்டு இருக்கா, ஒன்றும் பிரேக்கப் பண்ணலை உன்னை டம்ப் பண்ணியிருக்கான்னு சொன்னதுமே அவன் கோவமாயிட்டு வம்பு பண்ணி தூக்கிட்டு போயிட்டுருக்கான். இப்போ எதுக்காக நீ என்கிட்ட வந்துட்டு ஃபைட் பண்ணிகிட்ருக்க, பிரேக்கப் பண்ணி முடிச்சு போச்சுன்னா தொல்லை பண்ணாதன்னு சொன்னதும் நான் கன்ஃபஸே பண்ணலை அதுக்குள்ளே நீ எப்படி பிரேக்கப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சீட் பெட்டில் போட்டா குடிச்சுட்டு கையை பிடிச்சி கடிச்சு வச்சுட்டா. எதுக்காக இப்படி டாக் மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னதும் ஹீரோயின் நீ எதுக்காக இப்படி தொல்லை பண்ணிகிட்ருக்க தொடர்ந்து, நான் தான் வந்துட்டு வேணான்னு சொல்லிடல அப்புறம் ஏன் நீ என் பின்னாடியே சுற்றிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசும்போது அவள் பக்கத்தில் கிஸ் பண்ணுற மாதிரி போகிறா. ஆனால் டக்குன்னு அவளுக்கு அங்கே வாமிட்டிங் வர ஆரம்பிச்சிருது. வேகமாக போய் அங்கே வந்துட்டு வாந்தியெல்லாம் எடுத்துட்டுருக்கோ மேபி வந்துட்டு அங்கே வந்து அவளை இந்த இப்படி தண்ணியை வந்துட்டு பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு கேர் பண்ணிகிட்டு இருந்தா. என்ன பார்த்துட்ருக்க என்னை ஒழுங்காக வந்துட்டு கேர் பண்ணி பார்த்துக்கோ எனக்கு தலையெல்லாமே சுற்றுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு கோவப்பட்டுட்டு அங்கே பேசினதுமே ஹீரோக்குமே வந்துட்டு வேறு வழி இல்லாமல் அவன் வந்துட்டு கோட்டவே கொடுக்குறான், வாயெல்லாமே தொடச்சி விட்டுட்டு அங்கே ஹக்மே பண்ணிக்கிறான். தாத்தா வந்து இன்னும் இவளோட பின்னாடி இடம் சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே தாத்தா என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இவ தான் என்னோட வாழ்க்கைன்னு சொன்னதும் அப்புறம் ஏன் நீ வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிற மாட்டேன் போய் ஒரு ரூமில் தூங்கு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே திட்டாரு. அவனுமே அங்கேருந்து போனதுமே நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு பார்த்தா தாத்தா அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவளுக்காக கிஃப்டெல்லாம் கொண்டு வந்ததுமே அவள் ரொம்பவே அங்கே ஹாப்பியாகிட்டு அதை வாங்கி அங்கே ஓப்பன் பண்ணி பார்க்குறா. பார்த்தா நம்ம ஹீரோயினோட அங்கே ஃபோட்டோ மாதிரி அங்கே வந்துட்டு இருக்குது. என்ன தாத்தா இதுன்னு சொன்னதுமே இது ஒன்றை வச்சு தான் மியூசிக் ஆல்பமே அவன் பண்ணான், இப்போ வரைக்குமே அவன் வந்து ரிலீஸே பண்ணலைன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே வந்துட்டு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஸ்கூலில் ரொம்ப அங்கே சத்தமாக இருக்கவுமே இதை நீ கேட்டுப்பாருன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அந்த மியூசிக்கை கொடுத்துருக்கான். இது என்னன்னு சொல்லிட்டு கேட்டதுமே இது நானே ரெடி பண்ணது, கூடி சீக்கிரம் நான் ரிலீஸ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்கான். ஏன் இப்போ வரைக்கும் பண்ணலைன்னு சொன்னதும் உன் கூட பிரேக்கப் ஆன பிறகு ரூம்பை பூட்டிட்டு இந்த மியூசிக்கவே வந்துட்டு அவன் கேட்டுட்டு ரொம்ப சோகத்தில் இருந்தாமான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்குமே அங்கே ரொம்பவே கஷ்டமாயிட்டுருக்கு. பிறகு அவங்க 2 பேருமே கிளம்பி வரும்போது அங்கே ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்து வைக்கிறான். என்னப்பா உனக்கு சமைக்க கூட தெரியுமான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஏன் தெரியாது அப்படின்ற சொல்லிட்டு அவன் பேசிட்டு நேற்று நைட்டு நீ என்கிட்ட என்ன சொன்ன தெரியுமான்னு சொன்னதும் நான் எதுவும் கேட்க விரும்பல அப்படின்ற சொன்னதும் போதையில் நான் ரொம்ப எங்காக இருக்கேன் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கேன்னு சொல்லிட்டு நீ உளறிட்டு இருந்த அப்படின்ற சொன்னதும் நீ வாயை முடிட்டு பேசாமல் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. ஹீரோயினுக்கு அவங்க அம்மா கால் பண்ணி நீ வந்துட்டு பிளைண்ட் டேட்டுக்காக போயாகணும், நான் வந்து உனக்கு ஆளை ஏற்பாடு பண்ணியிருக்கேன் நீ போய் மீட் பண்ணு அப்படின்ற சொன்னதுமே அவளுக்குமே அம்மா பேச்சை வந்துட்டு மீற முடியல. அவள் சரின்னு சொல்லிட்டு அங்கே மீட் பண்ணுறதுக்காக போகிறா. இவனை பார்த்தா அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து அங்கே வேறு ஒரு டேபிளில் உட்காந்து பார்த்துட்டு அங்கே ரொம்பவே கடுப்பாயிட்டுருக்கான். எதுக்கு இவ்வளோ ஷார்ட்டாக வந்து ஸ்கர்ட் போட்டிருக்கான்னு சொல்லிட்டு அங்கே வயிற்றுச்சலாயிட்டுருக்கு. அந்த பிளைண்ட் டேட்டுக்கு வந்தவனை பார்த்தா நீ வந்துட்டு ஒர்க்கை வந்து விட்டுறணும், வீட்டில் வந்துட்டு எல்லா வேலைகளையும் பார்த்துட்டு பிள்ளைகளை கவனிச்சிட்டு இருக்கணும், அதுக்கப்புறம் நீ ஃபோட்டோவை விட இதில் பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கே என்ன விஷயம், என்ன பிளாஸ்டிக் சர்ஜரி எதுவும் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஹீரோயினுக்கு செம்மையாக கடுப்பாயிட்டுருக்கு. அப்போ அங்கே வந்துட்டு அவள் வந்து காரமாக சாப்பிட்டதுமே கண்ணெல்லாமே அங்கே வந்துட்டு கலங்கி போயிடுது. அதை பார்த்துட்டு அங்கே ஐயோ இவள் அழுதுட்ருக்காளா அப்படின்ற சொல்லிட்டு இவே ரொம்ப கவலையாயிட்டு ஹீரோயினை பிடிச்சி வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டு நீ யாருக்காகவும் எதுவும் வந்துட்டு கவலைப்படாத, உனக்காக நான் இருக்கேன், நம்ம 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொன்னதும் எதுக்காக நீ இப்படி வந்து உளறிட்டுருக்கன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. இனி வந்துட்டு அந்த முட்டாள்கிட்ட வந்து பேசி ரொம்ப கவலைப்பட்ட அழுதை இல்லைன்னு சொன்னதும் நான் அப்படிலாம் ஒன்றும் கவலையெல்லாம் பட்ட அழுக கிடையாது, நீ ஏன் வந்துட்டு ஏதாச்சும் யோசிச்சுட்டு இருக்காது அப்படின்ற சொல்லிட்டு அவங்க இருந்து போனதுமே அவங்க ஃப்ரெண்டு வந்து என்னப்பா எல்லாமே வந்துட்டு புட்டுக்கிருச்சா அப்படின்ற சொன்னதும் நான் என்னத்தை சொல்கிறது போய் இன்னும் வந்துட்டு அவங்க அம்மாவை தான் வந்துட்டு பேசி கரெக்ட் பண்ணணும், அவங்க அம்மாவுக்கு தான் சரியாயிடுச்சுலன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கான்.
பிறகு பார்த்தா அங்கே வந்துட்டு அங்கே மீட்டிங் போயிட்டுருக்கு. அப்போ அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு ரொம்ப திரும்ப முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கே கால் வந்ததுமே ஹீரோயின் வேமா அங்கேருந்து கிளம்பி போனால் ஹீரோ நான் வந்துட்டு ட்ராப் பண்ணுறேன் வான்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். ஹீரோயின் ஏதாச்சும் வந்து பிரச்சனை பண்ணாத பேசாமல் மட்டும் இரு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே உள்ளே போகிறா. அங்கே அவங்க ஃப்ரெண்டு தான் அங்கே கேர் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. ஒன்றும் கவலைப்படாத அம்மாவுக்கு இப்போ நல்லா தான் இருக்குன்னு சொன்னதும் அங்கே அவளுக்கு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அம்மாவுக்கு முழிப்பு வந்ததுமே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஷாக்காகி போயிட்டு யாருமா இந்த பையன் அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறாங்க. அதே அங்கே வந்துட்டு தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுக்கிட்டதுமே நீ வந்துட்டு இவளோட கிளாஸ்மேட் தானே அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறாங்க. சின்ன வயசுலேருந்து இவள் வந்துட்டு ஒன்றை ரொம்பவே அப்படின்றத சொல்ல வரும்போது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அம்மா நீங்கள் வந்துட்டு பேசாமல் ரெஸ்ட் எடுங்க அப்படின்றத அவ சொல்கிறா. இவனை பார்த்தா அங்கே ரொம்ப சந்தோஷமாகிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நான் இப்போ வரேன்னு சொல்லிட்டு அங்கே வெளியே போயிட்டுருக்கா அவள். அப்போ அங்கே அவன் வந்துட்டு எதுக்காக நீ இப்போ எங்கள் அம்மாட்ட வந்துட்டு இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நான் என்ன பேசினேன் அவங்க கேட்குறதுக்கு தானே பதில் பேசினேன் நார்மலாக தான் பேசினேன்னு சொன்னதும் நீ எதுவும் பிரச்சனை மட்டும் பண்ணாத தயவு செஞ்சு இங்கே என்னை தொந்தரவு பண்ணாத இங்கேருந்து போன்னு சொன்னதுமே நம்மளுக்குள்ளே தான் எல்லா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிளியர் ஆயிடுச்சுல அப்புறம் ஏன் இன்னுமே என்கிட்ட நீ கோவப்படுற அப்படின்ற சொன்னதும் உன்கிட்ட நான் எதுவும் பேச விரும்பல நம்மளுக்குள்ளே எதுவும் நடக்காது நீ பேசாமல் வந்துட்டு கிளம்பி போன்னு சொல்லிட்டு அவன் இன்னமே ரூடாகவே அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. அதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிட்டுருக்கு. அவங்க அம்மாட்ட போய் அவன் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். அப்போ அவங்க அம்மா வந்துட்டு உன் ஃபோட்டோ ஒன்று என் பொண்ணுகிட்ட இருந்துச்சுப்பா இங்கே பாரு அப்படின்ற செட்டு கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு எங்கள் ஹீரோக்கு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. ஸ்கூல்லேருந்து இந்த ஃபோட்டோவை வச்சுட்டு இருந்தான்னு சொன்னதுமே அப்படின்னா அவளுமே நம்மளை லைக் பண்ணிட்டு இருந்தாலான்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஹாப்பிட்டு இருக்கா. அவங்க அம்மாவுக்கு அவனை ரொம்பவே பிடிச்சி போயிடுது. ஸோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவளை அங்கே கரெக்ட் பண்ணுறதுக்காக. நம்ம ஹீரோயின் உள்ளே வந்ததுமே அந்த ஃபோட்டோவை வேமா அவன் எங்கே எடுத்து மறைச்சி வச்சுக்கிறான். ஹீரோயின் என்னாச்சின்னு சொல்லிட்டு கேட்டதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. நான் சும்மா தான் அம்மாட்ட பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துட்டு என்ன மாதிரி வந்துட்டு படம் பிடிக்கும் அப்படின்றத அங்கே பேசிட்டு இருக்கான். பிறகு அவங்க ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணா என்னாச்சு திரும்ப வேட்டி விட்டாலான்னு சொன்னதும் நான் வந்துட்டு அவளை ஈஸியாலாம் வந்துட்டு நம்பிக்கை இழக்க மாட்டேன்னு அவன் சொல்கிறான். நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே வந்துட்டு மீட்டிங் வந்து போயிட்டு இருந்தான். அங்கே ஜெனியுமே வந்து உட்காந்துக்கிட்டதுமே அவங்க பிரதருக்கு அதை பார்த்துட்டு அங்கே ஷாக் ஆகிட்டு இருக்கு. யார் யார் என்னென்ன டீமில் இருக்கணும்னு சொல்லிட்டு பேசும்போது ஜெனி ஹீரோட டீமில் போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே பேச வந்தா. அங்கே வந்துட்டு அவன் வாய முடிக்கிறான். ஸோ அங்கே நம்ம ஹீரோயினும் ஹீரோவுமே அங்கே ஒரே டீமாக வேண்டியதாக இருது. அவங்க பிரதரும் சிஸ்டருமே ஒரே டீமில் இருக்க வேண்டியதாக இருக்குது. அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கான். ஹீரோயின் சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. நெக்ஸ்ட் டே அவங்க வந்துட்டு மீட் பண்ண அவங்க அம்மாவை போனால் இவன் ஆல்ரெடி அங்கே வந்துட்டு சாப்பாடு எல்லாமே செஞ்சு கொண்டு வந்துட்டு அவங்கள கேர் பண்ணி பார்த்துட்ருக்கான். ஹீரோயின் அம்மா நீங்கள் வந்துட்டு இவனெல்லாம் நம்பாதீங்க இவன் வந்துட்டு பார்க்குறதுக்கு பாசமாக பேசுவான் பட் ரொம்ப மோசமானவன் சண்டையெல்லாம் போடுவான்னு சொன்னதும் ஏன்னா உன்னோட வந்து லவ்வரான்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. இல்லைம்மா கூட ஒர்க் பண்ணுறவன் தான் ஒர்க் பண்ணுற விஷயத்தில் சண்டை போடுவான் அப்படின்றத அவ சொல்கிறா. பிறகு அவன் அங்கே வெளியே வந்ததுமே எதுக்காக இப்படி வேலையெல்லாம் நீ பண்ணிட்டுருக்க நீ வரணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாதுன்னு சொல்லும்போது அவன் சிரிச்சுட்டேவும் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்லை. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே காரில் போயிட்டு இருந்தா அவளோட காரில் அங்கே சேர்ந்து வந்து உட்காந்துக்கிட்டதுமே நீ வா இந்த காருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கூப்பிட்டதுமே அவங்க இருந்து போனதும் என்னப்பா அவன் பிளான் எல்லாம் சொதப்பி போச்சா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவன் வந்து பேசிகிட்டு இருக்கான். பிறகு அங்கே அந்த ஜெனி வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட உனக்கு அவனுக்கு தான் பிரேக்கப் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நான் வந்துட்டு அவனை கரெக்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் உனக்கு என்ன அவன் மேலே அப்படி ஒரு லவ் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் அவன் ஸ்கூலில் எப்பயுமே ஃபஸ்ட்டு வருவான் நான் செகண்ட் வருவேன் ஸோ எனக்கு அவனை வந்துட்டு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அவன் ரொம்ப கூலாக இருப்பான்னு சொன்னதும் இதனால் ஒருத்திகள் லவ் வருமா ஸோ நீ வந்துட்டு கண்டினியூ பண்ணி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறா. பட் அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அப்போ அவள் நாங்கள் 2 பேரும் க்ளோஸாக பேசிகிட்டு இருக்கும்போது நீ அதெல்லாமே ஃபோட்டோ எடுக்கிறியா ப்ளீஸ் அப்படின்ற சட்டி கேட்டதும் நம்ம ஹீரோயின்மே ஓகேன்னு சொல்கிறா. இவங்க கையை பிடிச்சிட்டு அங்கே ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உன் மேலே எனக்கு எப்பயுமே அப்படி ஒரு அபிப்பிராயம் இருந்தது கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பேசிகிட்டு இருக்கப்போ ஹீரோயின் அது எல்லாத்தையுமே அங்கே ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கா. அவளுக்கு ஐயோ இவன் பார்த்துட்டானேன்னு சொல்லிட்டு வேறு பக்கம் திரும்பிட்டு அங்கே செல்ஃபி எடுக்கிற மாதிரி நடிச்சதோ என்ன டார்லிங் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது ஒன்றும் இல்லையேன்னு சொல்லிட்டு அவள் வேமா அங்கேருந்து போகிறா. அவன் நீ வந்துட்டு என்ன வேலை பண்ணிகிட்ருக்கன்னு எனக்கு என்ன தெரியாதான்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் பிடிச்சிட்டு அங்கே விடவே மாட்டான். நீ வந்துட்டு என்னை பிடிச்சி பாரு அப்படின்ற சொல்லிட்டு பேசினதும் பிடிச்சி கிள்ளி வச்சுட்டு வேமா அங்கேருந்து போயிட்டுருக்கா. இந்த ப்ராஜெக்ட் பற்றி அவங்க வந்துட்டு எல்லாமே கலெக்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிட்டு இருந்தான். அங்கே அதுக்கு எதிராக சில பேர் இருக்காங்க அவங்க வந்துட்டு அங்கே வம்பு பண்ணிட்டு ஹீரோயின்ட்டேருந்து அந்த லேப்டாப் அங்கே பறிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பட் அவங்க எல்லாருமே சேர்ந்து எப்படியோ வந்துட்டு காப்பாற்றிடுறாங்க. ஆனால் அடிபட்டுறது ஹீரோயினுக்கு அதில் அவனுக்கு வந்துட்டு மெடிசன்லாம் போட்டு விட்டுட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத அவனுங்களை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லும்போது ஆல்ரெடி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவங்க வந்துட்டு கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அவங்க ஃப்ரெண்டும் அவனுமே சேர்ந்து அவனுங்களை ஒரு வழி பண்ணி ஆகணும் அவனுங்க என்ன தெரியும் அவன் மேலே கையை வைப்பானுங்கன்னு சொல்லிட்டு அங்கே முடிவு பண்ணிவிட்டு அடிக்கிறதுக்கு அங்கே கிளம்பி போகிறாங்க. ஜெனி பார்த்தா இவங்க ஃபைட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்கன்னு சொன்னதுமே ஹீரோயின் விழுந்தடிச்சு போயிட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ ஒன்றும் கவலையெல்லாம் படாத அப்படிலாம் எது இல்லைன்னு சொல்லிட்டு அவன் பேசினதுமே பொய்யா பேசிகிட்டு இருக்க கையில் அடிபட்டுருக்கு நீ இதுக்காக இப்படி வேலை பண்ணேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறா. அதான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு அவங்க பார்த்துக்க மாட்டாங்களான்னு சொன்னதும் ரொம்பவே கோவம் ஆகிட்டு அது எப்படி என்னோட ஆள் மேலே கை வச்சா நான் சும்மா இருப்பேன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் அடப்பாவி என்ன பேசிகிட்டு இருக்கா
வாய மூடுறான்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு வாய மூட சொல்லிட்டேக்கா. அப்படி வந்துட்டு சண்டை போடும்போது கன்னத்தில் அடித்ததுமே அடிப்பாவி என்னை திரும்பவுமே நீ அடிச்சிட்டியான்னு சொன்னதும் அப்போ ஹீரோயின் அப்புறம் நீ பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது ஸ்கூல் படிக்கும்போது இதே தான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டேக்கான். அப்போ ஸ்கூல்லையுமே நீ எனக்காக தான் அன்றைக்கி ஃபைட் பண்ணியான்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறப்ப ஆமாம் ஒன்று தான் அவனுங்க அசிங்கமாக பேசினானுங்க, அதனால தான் அவனுங்களை வந்துட்டு நான் வெளுத்து விட்டேன் அப்படின்றத அங்கே சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின்ட்ட நீ வந்துட்டு உண்மையிலே என்னை லவ் பண்ணலையா, நான் ஒன்று ரொம்பவே லைக் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அவட்ட அங்கே ரிங் எல்லாமே வந்து ஃப்ளாரில் அங்கே பண்ணி கொடுத்துட்ருக்கா. நீ வேறு யாரையும் போய் வந்துட்டு டேட் பண்ணக்கூடாது, நீ என்ன தான் மேரேஜ் பண்ணிக்கிறணும் அப்படின்ற சைட்டு அவன் கேட்குறான். பட் ஹீரோயின் அதுக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்லலை. நான் வந்துட்டு இப்போ கிளம்புறேன்னு சைட்டு அவங்க இருந்து போயிடுறா. அங்கே ரூமுக்கு போயிட்டு நம்ம ஹீரோட்ட அவள் கால் பண்ணி இன்றைக்கி வந்து கிளைமேட் ரொம்பவே நல்லா இருக்குது, மார்னிங் போல் நம்ம எந்திரிச்சு அங்கே சன்ரைஸ் பார்க்க போகலாமா மவுண்டன் ஏரியாக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும் கண்டிப்பாக போகலான்னு அவன் சொல்கிறான். சரி எனக்கு தூக்கமே வர மாட்டேது, எனக்காக சில சாங்ஸ் நீ பாட முடியுமான்னு சொல்லிட்டு அவங்க ஆசையாக கேட்குறா. அதை கேட்டுட்டு அவனுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே வந்துட்டு சிங்கிங் பண்ண ஆரம்பித்ததும் அதை கேட்டுட்டு அவள் அங்கவே வந்துட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறா. நெக்ஸ்ட் மார்னிங் அதே மாதிரி அங்கே சன்ரைஸையுமே அவங்க 2 பேருமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே அங்கே சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே அங்கே வந்துட்டு ஹாப்பியாகிட்டு 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவன் உன்னோட அப்பாவோட லெட்டரை நீ படித்து பார்க்க வேணாமான்னு சொல்லிட்டு அங்கே கொடுத்ததுமே அதை கேட்டுட்டாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்பவே அந்த லெட்டர் எல்லாமே படித்து பார்த்துட்டு ரொம்பவே எமோஷனல் ஆகிடுறா. அவர் வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு குடும்பத்தை காப்பாற்ற அங்கே ட்ரை பண்ணி கடைசியில் எல்லாமே தோற்று போனதெல்லாம் எழுதியிருக்காரு. அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ உனக்காக நான் இருக்கேன், இதை பற்றியும் கவலைப்படாதன்னு சொல்லிட்டு அவளை வந்துட்டு அவன் அங்கே கன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்கான். 2 பேருமே அங்கே வீட்டுக்கு கிளம்பி வந்ததும் முக்கியமான வேலையாக நான் இப்போ வெளியே போக வேண்டியதாக இருக்குது, போயிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் வந்து உன்னை மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போகிறான். நம்ம ஹீரோயின்ட்ட போகும்போது நீ வந்துட்டு நல்லபடியாக இருக்கணும் ஓகேவா, நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்துட்டு ஹக் பண்ணிவிட்டு ஹாப்பியாக போயிட்டுருக்கான். பட் போய் அங்கே ரொம்ப நேரமாகிடுச்சு. பட் இருந்தாலுமே ஆளவே காணமேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அங்கே ஒரு பக்கம் வந்துட்டு ரொம்பவே கவலையாகிடுது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க அந்த சைடில் இப்படி வந்து மழை அதிகமாக பெஞ்சதில்ல நிலச்சரிவாயிருச்சாம்ப்பான்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகி போய் வேமா அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் எல்லாருமே சேர்ந்து அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. இப்படி ஹாஸ்பிட்டலில் தான் அவங்க எல்லாத்தையுமே சேர்த்துருக்காங்களான்னு ஒரு பர்சன் வந்துட்டு பாடி இருக்கவுமே ஹீரோயின் அவனுக்கு தான் ஏதோ ஆகி போயிடுச்சோன்னு சொல்லிட்டு அவள் பாட்டு அங்கே பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு அங்கே அதெல்லாமே பார்த்தாங்க சிரிச்சிட்ருக்கான். ஹீரோயின் அங்கே அவனை பார்த்ததுமே ரொம்ப எமோஷனலாக ஆகிடுறா. அவன் வந்துட்டு ஓடி வந்து ஹக் பண்ணுவான்னு சொல்லிட்டு பார்த்தா போட்டு பயங்கரமாக அங்கே வந்துட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறா. நீ என்ன தைரியம் தான் இந்த மாதிரி பண்ணுவ, என்னை வந்துட்டு இப்படிலாம் நீ சீனி பார்க்குறியாடா அப்படின்றத சொல்கிறா. என் மேலே வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு நீ லவ் வச்சுருக்கன்றதை நீ ஏன் வந்து ஒத்துக்கவே மாற்ற அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்குறான். இப்போ அங்கே வீட்டுக்கு வந்ததுமே அவன் கையில் அடிபட்டிருக்கதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் மெடிசன் போடணும்னு சொன்னதுமே நான் போய் குளிச்சுட்டு வரேன்னு சொன்னதுமே ஓ நீ இப்போ என் பேச்சை கேட்காம போறியான்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கோவப்பட்டதுமே அவன் பயந்து போய் வந்து உட்காந்துக்கிறான். சும்மா சின்ன அடிதான்ப்பான்னு சொன்னதும் இது உனக்கு சின்ன அடியான்னு சொல்லிட்டு அங்கே மெடிசன் போட்டுட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கா. நீ என்ன தைரியம் தான் இந்த மாதிரி போவ, அந்த சைடில் போவேன்னு சொல்லிட்டு போட்டு அடித்ததுமே நீ ஏன் இப்படி என்னை போட்டு அடிச்சுட்டே இருக்கன்னு சொல்லிட்டு அவன் ஹக் பண்ணிட்டு ஹீரோயின் அங்கே கிஸ் பண்ணிடுறான். நீ வந்துட்டு இப்படி கிஸ் பண்ணுறதுக்காகவே ஏதாச்சும் வழி கண்டுபிடிப்பியா, தள்ளி போடா அப்படின்றத சொன்னதும் அவன் ரொம்பவே அங்கே வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு திரும்ப கிஸ் பண்ணதுமே ஹீரோயினுமே அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்கா. 2 பேருமே அங்கே ஹக் பண்ணிக்கிறாங்க. சரி ஓகே டைம் ஆயிடுச்சுக்கு நீ போய் வந்துட்டு குளிச்சுட்டு வான்னு சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட அவன் ப்ளீஸ் நீ இப்படியே கொஞ்சம் நேரம் இருப்பா, எனக்கு கொஞ்சம் மனசு ரொம்ப நிம்மதியாக இருக்குன்னு சொன்னதும் அப்போ அங்கே சரி நான் உனக்காக ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரேன், நீ இங்கே போய் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு வேமா அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். பிறகு அவன் அங்கே வந்து வாஷ்ரூமுக்கு வெளியே நின்றுட்டு நம்ம ஹீரோயின்ட்ட என்கிட்ட இன்னுமே நீ வந்துட்டு கோவமாயிட்ருக்கியா, நான் வந்துட்டு உன்கிட்ட எதுவும் தப்பாலாம் நடந்துக்க மாட்டேன், உன்னை தூங்கும்போது ஹக் பண்ணிட்டு மட்டும் நான் தூங்கணும், அதுதான் என்னோட ஆசை, ப்ளீஸ் நீ என்னை மன்னிச்சிரு நான் பண்ணதுக்கலான்னு சொன்னதுமே அங்கே வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு எதுவுமே பேச மாட்டாளேன்னு சொல்லிட்டு அங்கே கதவை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பட் ஆளை காணோம். அங்கே ரொம்ப அவனுக்கு கவலையாயிருச்சு, எங்கேயோ போயிட்டாலாக்குன்னு. பட் ஹீரோயின் பின்னாடி வந்து அவனை ஹக் பண்ணிக்கிட்டதுமே அவனுக்கு அப்போ தான் நிம்மதியாக இருக்குது. தூங்கும்போது அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்கே ஹக் பண்ணிட்டேவும் நான் வந்து உன்ட்ட ரொம்பவே அங்கே ஃபோர்ஸ்ஃபுல்லாக நடந்திருக்கேன், ப்ளீஸ் ஆனால் என்னை மன்னிச்சிரு நீன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே வந்துட்டு அவன் சாரி எல்லாமே கேட்குறான். உன் மேலே இருக்க லவ்னால தான் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவனை அங்கே வந்துட்டு சமாதானப்படுத்திட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்றத சொல்லிட்டேக்கா. அங்கே 2 பேருமே சேர்ந்து அங்கே கிஸ் பண்ணிட்டுங்க ரொமான்ஸ் பண்ணவுமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் பார்த்தா அவளோட அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அங்கேயுமே வந்துட்டு அங்கே தொல்லை பண்ண ஆரம்பிச்சிடுறான். இப்போ நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது பார்த்தே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டுச்சேக்கா. அப்போ அவங்க அம்மா நீ எதுக்குடா இங்கே வந்த, என் பொண்ணோட வாழ்க்கையவே கெடுத்து விட்டுட்டு இப்போ நல்ல மாதிரி நடிக்கிறியாடான்னு சொல்லிட்டு அடிச்சு அங்கே வேட்டி விட்டாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட நீ இப்போ என்னை பாய் ஃப்ரெண்டுன்னு ஏற்றுக்கிட்டேலன்னு சொன்னதும் அப்படிலாம் இல்லை சும்மா அவன்கிட்ட சொன்னேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு நீ எப்படிப்பட்ட பொண்ணாக இருக்க, நீ வந்துட்டு என்னை யூஸ் பண்ணிவிட்டு வேணான்னு தூக்கி போடுவியா, ஆன்ட்டி நீங்கள் இங்கே வாங்க உங்கள் பொண்ணு வந்துட்டு பாருங்கள் என்னை வந்துட்டு எப்படிலாம் யூஸ் பண்ணிவிட்டு வேணான்னு சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே கத்தி
கத்திச்சுக்கவுமே வாயை மூடிட்டு பேசாமல் இருடா, எதுக்காக நீ இப்படி கத்துறன்னு சொன்னதோ அப்போ நீ உண்மையை ஒத்துக்கோன்னு சொன்னதும் ஆமாம்மா நான் உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டா, அப்படின்னா நீ எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறணும் ஓகே தானே அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுமே கண்டிப்பாக எடுத்துக்கிறேன், நீ வாயை மூடிட்டு மட்டும் பேசாமல் இரு அப்படின்றத சொல்கிறா. பிறகு அவங்க அம்மாங்க வந்ததுமே உண்மையிலே அந்த பையன் ரொம்ப நல்லவனாக இருக்காம்மா, நீ வந்துட்டு இவனை மாதிரி ஒரு பையனை தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அவளுக்காக அங்கே சூப்பராக வந்துட்டு டின்னர் எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்கான். நம்ம ஒரு லவர் மாதிரி எங்கள் டேட் எல்லாமே பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஃபுட் எல்லாமே எப்படி இருக்குது நல்லா பண்ணியிருக்கானா அப்படின்றத சொன்னதுமே நீ ஷெஃப் ஆகுறதுக்கு இன்னும் கொஞ்சம் தான்ப்பா கம்மி தூரத்தில் இருக்க, நல்லா சூப்பராக சமைச்சிருக்க அப்படின்றத அவ சொல்றா. அவனுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. டேட் பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்றியா அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கப்பல்ஸ் மாதிரி கிஸ் எல்லாமே பண்ண முடியாதான்னு சொன்னதும் நீ பக்கத்தில் ஹக் பண்ணிக்கிறேன்னு வருவேன், அதுக்கப்புறம் கிஸ் பண்ணுறேன்ட்டு நீ என்னென்ன வேலை பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதா, நீ வந்து ஒழுங்காக விலகேறுன்னு சொன்னதுமே நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு சொன்னதும் அப்படின்னா ஓகே ஹக் பண்ணிக்கோ அப்படின்றத சொன்னதும் ஹக் பண்ணிட்டு திரும்பவுமே பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சதுமே எனக்கு தெரியுமேடா நீ இப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறா. அங்கே அவன் கிஸ் பண்ண இவ்வளவுமே கிஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்போ பிடிச்சவங்க தள்ளி விட்டுட்டு நீ தான் வந்துட்டு என்னை இப்போ என்னமோ கண்ட்ரோல் பண்ணுவேன்னு சொன்னேன், ஆனால் வந்துட்டு இப்படி இருக்க அப்படின்றத சொன்னதுமே இல்லை நான் வந்துட்டு என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன், நான் ஃபஸ்ட்டு போய் வந்து குளிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேகமாக போகிறான். பிறகு ஹீரோயின் அங்கே தூங்கிட்டு இருந்தா. ஹீரோயினை போய் அவன் ஹக் பண்ணிக்கிட்டதுமே ஹீரோயினுமே அவன் வந்துட்டு ஹார்ட் கிட்ட அங்கே தலையை வச்சு படுத்துக்கிறா. என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது உன்னோட ஹார்ட் பீட் எல்லாமே நான் கேட்டுகிட்டே தூங்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்றத சொல்கிறா. மார்னிங் நம்ம ஹீரோயின் அங்கே வந்து அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அவள் ஷாக் ஆகிட்டு இந்த ஃபோட்டோ எப்படி வந்துட்டு ஓன்ட்ட கிடச்சிச்சின்னு சொன்னதோ எல்லாம் உங்கள் அம்மா தான் கொடுத்தாங்க, நீ தான் வந்துட்டு என்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்திருக்கே ஸ்கூலில் இருந்தே, அப்படி தான் நான் தான் உன்னோட ஃபஸ்ட் க்ரஷ்ஷா அப்படின்ற செட் அவன் அங்கே வந்துட்டு ஹாப்பி ஆகிடுச்சிருக்கான். அப்போ அங்கே வெளியே வந்து தாத்தாவோட சவுண்டு கேட்டதுமே வேகமாக மீட் பண்ண போனதுமே அவர் பார்த்தா என்னடா உள்ள பொம்பளை பிள்ளையோட சவுண்டு கேட்குது, நீ வந்துட்டு என்ன அவளை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டியா, ஏதோ நினச்சிட்டு இருக்க சரியான பொறுக்கையாக இருக்கே அப்படின்ற செட்டு கோவப்பட்டு பயங்கரமாக அங்கே வந்துட்டு அடிக்கிறாரு. நம்ம ஹீரோயின் எனக்கு அதெல்லாமே அங்கே உள்ளே கேட்டுட்டு அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு சிரிச்சிட்ருக்கா. அப்போ அங்கே அவனோட டைரி கிடைக்குது, அதை பார்த்தா அதில் வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு அவன் லவ் பண்ணிட்டு இருந்தான்ற விஷயத்தெல்லாம் அங்கே வந்துட்டு எழுதியிருக்கான். ஸ்கூல் படிக்கிறவ இருந்தே அவன் மேலே வந்துட்டு க்ரஷ் இருந்தது எல்லாமே வந்துட்டு தெரிஞ்சு போயிட்டு அவன் ரொம்ப எமோஷனல் ஆகிடுறா. அப்படின்னா எவ்வளோ தூரத்துக்கு பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே தாத்தாட்ட வந்துட்டு தாத்தா உள்ளே இருந்தது நான் தான், நீங்கள் அவனை அடிக்காதீங்க அப்படின்றத சொல்கிறா. அப்பாங்க நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு அவரை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே இனிமா இவனை போய் லவ் பண்ணிட்டு இருக்கியா, உண்மையை சொல்லு, உன்னை ஏதாச்சும் மிரட்டினானா, நான் வந்துட்டு இவனை ஒரு வழி பண்ணி விட்றேன்னு சொன்னதும் தாத்தா இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை, லவ் பண்ணாலும் பிரச்சனை இல்லைனாலும் பிரச்சனையான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை நான் வந்துட்டு இவரை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லபடியாக இருங்க, ஏதாச்சும் இவன் பிரச்சனை பண்ணியான்னு சொல்லு, நான் வந்துட்டு இவன் கையை காலை உடச்சி விட்றேன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிட்டு இருக்காரு. அப்போங்க நம்ம ஹீரோ என்ன திடீர்னு என்ன லவ் பண்ணுறேன்னு தாத்தா முன்னாடி வந்து ஒத்துக்கிட்டே என்ன செய்யன்னு சொல்லி கேட்டதும் ஏன்னா நீ வந்துட்டு என்னை எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணுறன்றது எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்கிருச்சின்னு சொன்னதும் அங்கே அவன் வந்து ரொம்பவே அவனும் சந்தோஷமாயிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போங்க நம்ம ஹீரோயினுக்காக அவங்க சாப்பாடலாமே ஏற்பாடு பண்ணிட்டு சரி ஓகே உனக்கு வந்துட்டு எப்போ இருந்து எனக்கு என் மேலே லவ்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா. உனக்கு ஞாபகம் இல்லையா ஸ்கூல் டைமில் நீ வந்துட்டு என்னை வழியை போக விடாமல் ஸ்டாப் பண்ண, அப்போ நான் வந்துட்டு உன்னை கிண்டல் பண்ணி டீஸ் பண்ணிட்டு போனேன்னு சொன்னதுமே அந்த விஷயத்தையுமே காமிக்கிறாங்க. அப்படின்னா நீ அப்புறந்தே என்னை வந்துட்டு லவ் தான் பண்ணிட்டு இருந்தியா, வேணுக்குனே டீஸ் பண்ணியான்னு சொன்னதும் அவன் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்குள்ள எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்குமே இருக்கக்கூடாது, ரெண்டு பேருமே சேர்ந்து எப்பயுமே சந்தோஷமாக வாழணும்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாக ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே கிஸ் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக அங்கே வந்துட்டு ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சக்கன்னு இப்போ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.